வச்சு. ஓம் சாந்தி. 13/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்டு 3/2/2006 மதுவனம். தாதி உடல சிவத்தந்தை பிரம்மா தந்தையும் அவதரிச்சு நமக்காக சொன்ன அவ்யக்த முரளி இது. பாபா சொல்றாங்க, தலைப்பு கொடுக்குறாங்க, பரமாத்மா அன்பில் வீணானவைகளின் பெயர் அடையாளம் இல்லாத அளவுக்கு சம்பூர்ண பவித்திர சிதியை உருவாக்குங்கள்னு சொல்றாரு. இப்போ வேஸ்டே எதுவுமே பெயர் அடையாளம் கூட இல்லாத அளவுக்கு பாபா அன்பில் அப்படியே மூழ்கி சம்பூர்ண பவித்திர தூய்மையான ஸ்திதி சம்பூர்ண நிலை அடையணும். அதை உருவாக்குங்கன்றாரு. இன்று பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள தனது பிரபுவுக்கு பிரியமான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு பிரியமான குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறார் பாப்தாதா. முழு உலகிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கோடியிலும் சிலர் மட்டுமே பரமாத்மாவின் இந்த அன்பிற்கு அதிகாரிகளாக ஆகிறாங்கன்னு சொல்றாரு. கோடியில சிலர் தான் வராங்க இல்லையா, இந்த ஞானத்தை கேட்கறதே அபூர்வமா சிலர் தான் கேட்கறாங்க. அவங்க பரமாத்மாவின் அன்புக்கு அதிகாரிகளாக ஆகிறாங்கன்றாரு. பரமாத்மாவின் அன்பு தான் குழந்தைகளாகி உங்களை இங்கு அழைத்து வந்திருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ எப்படி நம்ம சென்டருக்கோ மதுமனுக்கோ போறோம்னா அவருடைய அன்பு, பரமாத்மாவுடைய அன்பு தான் நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்குன்றாரு. இந்த பரமாத்மா அன்பானது முழு கல்பத்திலும் இந்த நேரத்தில் தான் அனுபவம் செய்றீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. மற்ற நேரங்களில் ஆத்மாக்களின் அன்பு, மகான் ஆத்மாக்களின் அன்பு, தர்ம ஆத்மாக்களின் அன்பெல்லாம் அனுபவம் செஞ்சீங்க. இது வரைக்கும் பக்தி மார்க்கத்திலேயோ 63 பிறவிகளாக நம்ம ஆத்மாக்களுடைய அன்பு, மகான் ஆத்மாக்களுடைய அன்பு, தர்மாத்மாக்கள் தர்ம பிதாக்களுடைய அன்பெல்லாம் அனுபவம் செஞ்சிருக்கோம். ஆனால் இப்போ நம்ம முழு கல்பத்திலையுமே இப்போதான் பரமாத்மாவுடைய அன்பை அனுபவம் செய்கிறோன்றாரு. ஆனால் இப்போது பரமாத்மாவின் அன்பிற்கு தகுதியானவர்களாக ஆகிட்டீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. பரமாத்மா எங்கு இருக்கிறார் என்று ஒருவர் உங்களிடம் கேட்டால் என்ன சொல்வீங்க? பரமாத்மா தந்தை என் கூடவே இருக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். அதில் யாராவது கேட்டாங்கன்னா கடவுள் எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்டா, கடவுள் எங்க, பரமாத்மா அப்பா நமக்கு தந்தை என் கூடவே இருக்கின்றார் சொல்லுவோம். நாம் அவருடன் இருக்கின்றோம். பரமாத்மாவும் நாம் இன்றி இருக்க முடியாது. அவரும் நம்ம இல்லாம இருக்க மாட்டாரு, நாமும் பரமாத்மா இன்றி இருக்க முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. அந்த அளவுக்கு அன்பு அனுபவம் செய்து கொண்டு இருக்கிறீங்க. அவர் என் உள்ளத்தில் இருக்கின்றார், அவர் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் என்று மகிழ்ச்சியாக நீங்க சொல்றீங்க இல்லையா? இப்ப நம்ம சொல்றோம், பாபா சொல்றாரு, நீங்க அவர் என் உள்ளத்துல இருக்கிறாரு, அவர் உள்ளத்துல நான் இருக்கிறேன்ட்டு நம்ம மகிழ்ச்சியா சொல்றோம்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட அனுபவிகள் தானே அப்படின்னு கேட்கிறாரு. உள்ளத்தில் வருகிறதா என்ன? மனசுல வருது இல்லையா? நான் அனுபவியாக ஆகவில்லை எனில் வேற யாரு ஆவாங்க? முழு உலகத்திலையும் நான் அனுபவியா ஆகலைன்னா வேற யார் ஆவாங்கன்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. நம்ம தான் அனுபவியா ஆகணும் இல்லையா? அவரோட அன்புக்கு பாத்திரமானவங்களாகி அன்பை இப்ப அனுபவம் செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம ஆகலைன்னா வேற யார் ஆவாங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. தந்தையும் இவ்வாறு அன்பிற்கு அதிகாரி குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். பாபாவும் இப்ப அவருடைய அன்புக்கு, பரமாத்மா அன்புக்கு அதிகாரி குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். பரமாத்மா அன்பின் அடையாளம், யார் மீது அன்பு இருக்கிறதோ அவருக்கு அனைத்தையும் அர்ப்பணிப்பதற்கு எளிதாக தயாராகிடுவாங்கன்னு சொல்றாரு. இப்ப பரமாத்மா அன்பின் அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் மேல நமக்கு அன்பு இருக்குதோ அவங்க எல்லாத்தையும் அவங்கள்ட்ட அர்ப்பணிப்பதுக்கு ஈஸியா தயாராயிடுவாங்க. அதுதான் அந்த அடையாளம்ன்றார். ஆக நீங்கள் அனைவரும் கூட தந்தை என்ன விரும்புகிறாரோ ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கு சமம் ஆகிவிட வேண்டும் தான் விரும்புறாரு. ஒவ்வொருவரின் முகத்தின் மூலம் தந்தை வெளிப்படையாக தென்பட வேண்டும்ட்டு நினைக்கிறார். இப்ப நம்ம முகத்தை பார்த்தாலே பரமாத்மா தெரியணும். நம்ம நடத்தை, நம்ம குணம், நம்மளுடைய முகம் எல்லாமே பாபாவை பிரத்யட்சம் செய்யணும். இப்ப இந்த ஒரு குழந்தைய பார்த்தா இந்த குழந்தை அப்பா மாதிரி இருக்கு, இந்த குழந்தை அம்மா மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களே, அந்த ஜாடை அப்படி இருக்கு, அது செய்யறதெல்லாம் பார்த்தா அவங்க அம்மா செய்யற மாதிரி இருக்கு, அப்பா செய்யற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த குணங்கள் அப்படியே அந்த அப்பாவுடைய குணங்கள் அம்மாவுடைய குணங்கள் குழந்தைக்கு இருக்கும். அந்த மாதிரி இப்ப நம்மளை பார்த்தா கடவுளை பாக்குற மாதிரி எல்லாருக்கும் தெரியணும், பாப்சமான ஆகணும்னு ஆசைப்படுறாரு. இவ்வாறு ஆகியிருக்கிறீர்கள் தானேன்னு சொல்லி கேட்கிறாரு. பாப்தாதாவுக்கு பிரியமான சிதி அறிவீர்கள் தானேன்னு சொல்லி கேட்கிறாரு. சம்பூர்ண தூய்மை தான் தந்தைக்கு பிரியமான சிதியாகும். முற்றிலும் தூய்மை, அதாவது கொஞ்சம் கூட அந்த மாசு இல்லாத, கொஞ்சம் கூட அந்த கரைப்படையாத, கரையே இல்லாத அந்த சம்பூர்ண தூய்மையை பாபா எதிர்பார்க்கிறாரு. இந்த பிராமண பிறப்பின் அஸ்திவாரமும் சம்பூர்ண தூய்மையாகும்ன்றாரு. சம்பூர்ண தூய்மையின் ஆழத்தை அறிவீர்களான்னு சொல்லி கேட்கிறாரு.
அதாவது சம்பூர்ண தூய்மைனா பாபா சொல்றாரு, நான் தூய்மையா தான் இருக்கிறேன், நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், பாபா சொல்ற மாதிரி சாப்பிட்றேன், பாபா சொல்ற மாதிரி இருக்கிறேன். அப்படி கிடையாது. பாபா என்ன சொல்றாரு பாருங்க, சம்பூர்ண தூய்மையின் ஆழம் சொல்றாரு பாருங்க. சங்கல்பம் மற்றும் கனவிலும் கூட துளியளவும் அசுத்தத்தின் பெயரடையாளம் இருக்கக்கூடாது. எண்ணத்துலையும் நம்மளை குறித்தோ மற்றவங்களை குறித்தோ தவறான எண்ணங்கள், வேஸ்ட் தாட்ஸு, நெகட்டிவ் தாட்ஸு வரக்கூடாது. அந்த 5 விகாரம் சம்பந்தப்பட்ட எண்ணங்களே வரக்கூடாது, மனசுல கூட வரக்கூடாது. கனவுல நீங்க தூங்கும் போது கூட உங்களுக்கு 5 விகாரம் சம்பந்தப்பட்ட கனவு கூட வரக்கூடாது. அப்பதான் நீங்க சம்பூர்ண தூய்மை ஆயிட்டீங்க, குழந்தை மாதிரி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்பதான் அசுத்தத்தின் பெயர் அடையாளம் இருக்கக்கூடாதுன்றார். இன்றைய நாளில் நேரத்தின் அனுசாரமாக பாப்தாதா அடிக்கடி கவனம் ஏற்படுத்துறாரு. இப்போ இன்னைக்கு சொல்றாரு, இன்னைக்கு என்ன சொல்றாரு, டைம் ஆகிறது, டைம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிறதுனால பாபா அட்டென்ஷன் ஏற்படுத்துறாரு. சம்பூர்ண தூய்மையின் கணக்கில் வீண் சங்கல்பம் இதுவும் சம்பூர்ணத்தா அல்ல அப்படின்ட்டாரு. இப்போ நான் பாபா குழந்தை தான், நான் எல்லாமே ஃபாலோ பண்றேன், ஆனா நான் அடுத்தவங்களை பத்தி தப்பு தப்பா நினைச்சிட்டு இருக்கேன், வேஸ்ட் தாட்ஸ், அதெல்லாம் சம்பூர்ணத்தாவே இல்லைன்றாரு. அப்ப நீங்க சம்பூர்ணம் அடையலன்றாரு. ஆக வீண் எண்ணங்கள் வருகிறதா என்று சோதனை செய்யுங்கள். இப்ப செக் பண்ணுங்க, எனக்கு ஏன் இதெல்லாம் வருது, எனக்கு ஏன் இந்த மாதிரி எண்ணம்லாம் வருது, ஏன் நான் இது மாதிரி வேஸ்ட் தாட்ஸா ஓடுது. மற்றவங்கள குறித்து இல்லை, நம்மளை குறித்தே, நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து, நம்மளுடைய அதாவது சிலருக்கு என்னன்னா தன்மையதே அந்த வெறுப்பு இருக்கும். தன்னுடைய நான் வேஸ்டா பிறந்துட்டேன், அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும். அது கூட இருக்கக்கூடாது. அந்த சுமானத்துல இருக்கணும், சுய மரியாதையில இருக்கணும். நம்ம பாப் சமான் ஆகணும்னா இந்த வீண் எண்ணங்கள் வரவே கூடாது. அதை செக் பண்ணுங்கன்றாரு. அது மாதிரி எதிர்காலத்தை குறித்து வேஸ்ட் தாட்ஸு, நிகழ்காலம், அப்புறம் முடிஞ்சு போன விஷயம், இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணத்துல வரவே விடக்கூடாது. அப்படி இருக்கும்போது தான் அது சம்பூர்ண நிலைன்னு சொல்ல முடியும். எந்த விதமான வீண் எண்ணங்கள் சம்பூர்ண நிலையிலிருந்து தூரம் ஆக்கவில்லையான்ட்டு செக் பண்ணுங்க. எந்த அளவுக்கு முயற்சியில் முன்னேறி கொண்டே செல்வீர்களோ அந்த அளவுக்கு ராயல் ரூபத்தில் வீண் எண்ணங்கள் நேரத்தை வீணாக்கவில்லை தானேன்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ நம்ம முயற்சியில முன்னேறிட்டே இருக்கோம், அதாவது ஒரு படிக்கட்டு ஏறுற மாதிரி அப்படியே ஏறிட்டு இருக்கணும். ஒரு படியா ஏறிட்டு இருக்கும்போது ஸ்ரீமத் படி நடக்கிறோம், அடி மேல அடி எடுத்து வச்சு பிரம்மா பாபா மாதிரியே ஃபாலோ பண்ணும்போது அப்ப ராயல் ரூபத்துல போக போக வேஸ்ட் தாட்ஸ் வரும்ன்றாரு. அது டைமை வேஸ்ட் பண்ணல தானே அப்படின்னு கேட்குறாரு. ராயல் ரூபத்தில் அகங்காரம் மற்றும் அவமானம் வீண் எண்ணங்களின் ரூபத்தில் யுத்தம் செய்யவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. முக்கியமா அந்த தேக அபிமானம் இருக்குல்ல, அகங்காரம், நான் யாரு தெரியுமா, இப்ப எவ்வளவு நாளும் தாங்கிக்குவாங்க. ஆனா ஏதோ அவங்களுடைய அந்த அவங்களுடைய அந்த சுய மரியாதை, ஏதோ சொல்லுவாங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல கையை வச்சிட்டாங்கன்னா அப்படியே கோவம் வந்துடும். அதாவது ஏதாவது அவங்கள பத்தி சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கோவம் வந்துடும். அது மாதிரி நமக்கே கூட அப்படி இருக்கும். அந்த ஈகோன்றது அந்த அகங்காரம், அதாவது என்னையே சொல்லிட்டீங்களா, அப்புறம் என் குடும்பத்தை பத்தியே பேசிட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் அந்த அகங்காரம் வரும். அது எதனால வருதுன்னா அந்த தேக அபிமானத்தினால வருது. அது மாதிரி அவமானம் கூட ஃபீல் ஆகிறது. அவமானன்றது ஏதாவது நம்மளை சொல்லிட்டாங்கன்னா உடனே அவமானமா ஃபீல் பண்றது, இதெல்லாம் ராயல் ரூபத்துல வரும்ன்றாரு. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு யுத்தம் செய்யவில்லையான்னு கேட்குறாரு. ஏன்னா இதெல்லாம் செக் பண்ணுங்க, ஏன்னா நம்ம சம்பூர்ணமாயிட்டோம்னு நம்மளே நினைச்சிக்க முடியாதுல்ல, நமக்கு இதெல்லாம் வருதான்னு செக் பண்ணுங்கன்றாரு. அகங்காரத்தின் ரூபத்தில் பரமாத்மாவின் கொடுப்பினையில் ஏதாவது ஒன்றை தன்னுடைய விசேஷதா என்று நினைத்தால் அந்த விசேஷதாவின் அகங்காரம் கீழே கொண்டு வந்துவிடும் சொல்றாரு. இப்ப ஈகோன்றது விதவிதமா வருது, அதுல ராயல் ரூபம்னு சொல்றாருல. இப்ப பாபா கொடுத்ததுதான் நம்ம விசேஷத்தா. நமக்கு இப்ப நல்லா பாடுறாங்க, இல்ல நல்லா முரளி எடுக்கிறாங்க, நல்லா அந்த அந்த சிஸ்டர் நல்லா முரளி எடுக்கிறாங்க. அது மாதிரி சிலர் நல்லா கோலம் போடுறாங்க, சிலர் நல்லா சமைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விசேஷத்தா இருக்குது. இது எல்லாமே கடவுள் கொடுத்தது தான். கடவுள் கொடுத்தது தான், அந்த பிரசாதம் தான் நமக்கு இருக்கிற அந்த விசேஷத்தன்மை. அதை எண்ணிது நான் நல்லா பண்ணுவேன், எனக்கு நல்லா கோலம் போட வரும், இது நான் போட்டாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த விசேஷத்தை எண்ணிது அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம்னா அந்த அகங்காரம் கூட நம்மளை கீழே கொண்டு விட்டுரும். இதுல கூட நம்மளால பதவி அடைய முடியாதுன்னு சொல்றாரு. அந்த அகங்காரம்ன்றது சும்மா இருக்குதுன்றாரு. அதை செக் பண்ணுங்கன்றாரு. அது தடையாக ஆகிவிடும். அப்ப சம்பூர்ண நிலை அடையிறதுக்கு இது தடையாகிடும். அதாவது எதுவுமே நம்மளது இல்லை, எல்லாமே பாபா 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 எனக்கு கொடுத்தது. இந்த விசேஷத்தன்மை எல்லாம் இப்ப கோயில்ல சக்கரை பொங்கல் படைப்பாங்க, படைச்சிட்டு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அது என்னுடைய சக்கரை பொங்கல் நான் சொல்லுவாங்க. பிரசாதமா படிச்ச பிறகு சாமி பிரசாதம் தான் சொல்லி கொடுப்பாங்க. எங்க வீட்டு சக்கரை பொங்கலுங்கலாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதை சமைச்ச பிறகு, அதை படைச்ச பிறகு அது பிரசாதமா மாறிடும். அப்ப பிரசாதம்ன்றது
என்னதுன்றதே அது போயிடும். அது வந்து கடவுளுடையதுன்ற மாதிரி ஆயிடும். அதே மாதிரிதான் நம்மளுடைய விசேஷத்தன்மை எது இருந்தாலும் சரி, நம்ம என்னதான் நம்ம எதேதோ நம்ம செய்யறோம் அப்படின்னாலும் அது வந்து கடவுள் கொடுத்தது தான் நமக்கு விசேஷத்தன்மை. அது எல்லாமே வந்து கடவுளுடையதுன்ற மாதிரி அதை மாத்திரணும். அது கூட நம்மளை கீழே கொண்டு வந்து விட்டுருன்றார். மேலும் அகங்காரமும் சூட்சும ரூபத்தில் எனது என்று வருகிறது. இப்ப அகங்காரம் எல்லாமே எப்படி வருதுன்னா சூட்சுமமா வருது. அது நமக்கே தெரிய மாட்டுது. நம்ம அந்த மாதிரி பேசுறோம், நம்ம சில டைம்ல இப்படி எல்லாம் பேசுறோம் அப்படின்றது நமக்கே தெரியாது. இதே நம்ம பிகேஸ் மத்தவங்க வந்து சொல்லும் போது தான் நமக்கு தெரியும். நீங்க இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லும் போது அது கூட நமக்கு கோவம் வந்துடும். என்ன இவங்க நம்மளுடைய தவறெல்லாம் நோட் பண்ணி சொல்றாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த அகங்காரம்ன்றது சூட்சும ரூபத்துல இருக்குதுன்றாரு. எனது என்று வருகிறது. எனது பெயர் புகழ் மரியாதை கிடைக்க வேண்டும் இப்படிலாம் இருக்குது. அதாவது நம்ம நம்ம சொல்றதை எல்லாரும் கேட்கணும், நம்ம பெயரை வந்து எல்லாரும் சொல்லணும், எனக்கு புகழ் மரியாதை கிடைக்கணும், ரெஸ்பெக்ட் கிடைக்கணும் அப்படின்ட்டு விரும்புறோம். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா அவங்க நம்மள வான்னு கூப்பிடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம்ல. அதுவே ஒரு இதுதான். என்ன வந்து கூப்பிடணும், எனக்கு மரியாதை கொடுக்கணும். அப்போ நம்ம வந்து யாசிக்கிறோம்னு அர்த்தம். தேவதைகள் வந்து யாசிக்க மாட்டாங்க, அவங்க கொடுக்குறவங்க. அதனால நமக்கு மரியாதை கொடுக்குறாங்க கொடுக்கல, நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல நம்மளே இருந்துக்கணும். ஏன்னா பாபா நம்மள மதிக்கிறாரு இல்லையா, அதனால நம்ம அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல இருக்கும்போது தானா மரியாதை கிடைக்கும். இந்த எனது என்பது அகங்காரத்தின் ரூபமாக ஆகிறதுன்றாரு. இந்த நான் எனது இது எல்லாமே அகங்காரத்துல லிஸ்ட்ல வந்துருதுன்றாரு. இந்த வீண் எண்ணங்களும் சம்பூர்ண நிலையில இருந்து தூரமாக்கி விடுகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இந்த மாதிரி வேஸ்ட் தாட்ஸ், இப்போ திடீர்னு யார் வீட்டுக்கோ போறோம், என் சென்டருக்கு போறோம், எங்கேயோ போறோம், நம்மளை யாருமே கவனிக்கல, உடனே வேஸ்ட் தாட்ஸா ஓடுது. என்னன்னு தெரியல, யாருமே கூப்பிடல, நம்மள என்னன்னு கூட மதிக்க மாட்றாங்க, நமக்கு ஒரு மரியாதையே இருக்க மாட்டுது. இப்படிலாம் வந்து வேஸ்ட் தாட்ஸ் அப்படியே மீட்டர் கணக்குல ஓடுது. இதெல்லாம் கூட நம்மள சம்பூர்ண நிலையிலிருந்து தூரமாக்கிடுதுன்றாரு. அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. ஏன்னா நம்மள கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஆத்மா இங்க நடிக்கிறோம், நம்மளோட பார்ட் நடிக்கிறோம், மத்தவங்கலாம் அவங்கவுங்க பார்ட் நடிக்கிறாங்க, அவங்கவுங்க புருஷார்த்தம் செய்யறாங்க, நம்மளும் புருஷார்த்தம் செய்யறோம். வெளியில கேஸ்லாம் ரெஸ்பெக்டே நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால எதையுமே நம்ம எதிர்பார்க்காம நம்ம கடவுள் நான் அவ்வளவுதான் அப்படின்ட்டு நமக்கு சுயமரியாதை நம்மளே ஏற்படுத்தி, நான் யார் தெரியுமா, நான் வந்து இறைமானவன், எனக்கு கடவுளே தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னு எவ்வளவு விசேஷத்தன்மை எனக்கு கொடுத்துருக்காருன்ட்டு நீங்க உங்களுடைய சுய ரெஸ்பெக்ட்ல இருந்துக்கணும். இதெல்லாம் வந்து சொல்றாரு. இந்த வேஸ்ட் தாட்ஸ் எல்லாம் வரக்கூடாது. ஏனெனில் பாப் தாதா விரும்புவது என்னவெனில் சொமானத்தில் இருக்க வேண்டுமே தவிர அகங்காரமும் வேண்டாம் அவமானமும் வேண்டாம்ட்டு பாபா சொல்லிட்டாரு. அதான் பாருங்க, அந்த சுய மரியாதையில இருங்க, அதை விட்டுட்டு அகங்காரமா கர்வமாவும் இருக்காதீங்க, அவமானமாவும் ஃபீல் பண்ணாதீங்க. அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் வேணாம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் வேணான்ட்டாரு. நீங்க சுயமரியாதையில இருங்க அப்படின்ட்டாரு. வீண் எண்ணங்கள் வருவதற்கு இதுவே காரணமாக ஆகுதுன்ட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. பாபா வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, நம்ம கண்டுபிடிக்கல, பாபாவே சொல்லி கொடுக்குறாரு. உங்களுக்கு ஏன் வேஸ்ட் தாட்ஸ் வருது தெரியுமா, உங்களுக்கு வந்து இந்த சொமானத்துல நீங்க இருக்க மாட்டீங்க, நீங்க தேகாபிமானத்துல இருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு அகங்காரம் வந்துடுது, இல்லைன்னா அவமானம் வந்துடுது. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வந்து ஒண்ணு கவலையா உட்காந்துக்கிறீங்க, இல்லைன்னா ரொம்ப ஈகோவா அகங்காரமா எல்லாரையும் ஏத்து பேசுறீங்க. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கிறதுனால வேஸ்ட் தாட்ஸ் உங்களுக்கு ஓடுது. இதுதான் உங்களுக்கு காரணமா அமையுதுன்றாரு. ஒவ்வொரு குழந்தையையும் இரட்டை எஜமானர் என்று நிச்சயம் மற்றும் போதையில் பாப்தாதா பார்க்க விரும்புறாரு. இப்ப பாபா நம்மளை எப்படி பார்க்க விரும்புறாருன்னா இரட்டை எஜமானரா பார்க்க விரும்புறாரு. அதுல நிச்சயம் மற்றும் போதை இருக்கணும். இரட்டை எஜமான நிலை என்ன? ஒன்று தந்தையின் பொக்கிஷங்களுக்கு எஜமானன், மற்றொன்று சுயராஜ்யத்திற்கு எஜமானன். ஃபர்ஸ்ட் பாபாவுடைய பொக்கிஷங்கள் என்னென்ன நம்ம கொடுத்துருக்கிறாரு. பாபா வந்து ஞானம் சக்தி குணம் எல்லாத்துக்கும் நம்ம தான் எஜமானன்னு சொல்லிட்டாரு. இன்னொன்னு சுயராஜ்யம். இப்ப இந்த ஆத்மா இந்த உடல் கிடைச்சிருக்கு, இந்த உடலை நம்ம ராஜ்யம் செய்யணும், மனசு புத்தி சம்ஸ்காரத்தை ராஜ்யம் செய்யணும். சுயராஜ்யத்திற்கு எஜமானன், இரண்டிற்கும் எஜமானன். ஏனெனில் அனைவரும் குழந்தைகளாகவும் இருக்கிறீங்க, எஜமானர்களாகவும் இப்ப இருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் அனைவரும் குழந்தைகளாக இருக்கிறீங்க, ஏனெனில் என்னுடைய பாபா பாபா என்று அனைவரும் சொல்றீங்க, அதனால பாபாவுடைய குழந்தையாகவும் இருக்கிறோம். அதே சமயம் எஜமானனாகவும் இருக்கிறீங்கன்றாரு. என்னுடைய பாபா என்றால் குழந்தை தானே, ஆனால் குழந்தையின் கூடவே இரண்டுக்கும் எஜமானரா ஆகுங்க சொல்றார் பாபா. எஜமானர் என்பதில் வரிசை கிரமம் ஏற்பட்டு விடுகிறது. நான் குழந்தையாகவும் இருக்கிறேன், எஜமானராகவும் இருக்கிறேன். பொக்கிஷம் என்ற ஆஸ்தி கிடைத்திருக்கிறது, ஆகையால் குழந்தைக்கான நிச்சயம் மற்றும் போதை கூட இருக்கிறது. ஆனால் எஜமானர் என்ற நிச்சயம் போதை இதில் வரிசை கிரமம் ஏற்பட்டு விடுகிறதுன்றாரு. அதாவது எல்லாரும் பிகே ஆயிட்டோம், பாபா குழந்தை ஆயிட்டோம். அந்த பாபா குழந்தையானதுல நிச்சயம் மற்றும் போதை இருக்குது. ஆனா எஜமானர், அதாவது அந்த
சுயராஜ்ய அதிகாரி நிலை இருக்குல்ல, அந்த உடலுக்கு நம்ம அதிகாரியா, மனசு புத்திக்கு அதிகாரியா இருக்கிறதுல அந்த போதையில வரிசைகரமா ஏற்பட்டுருதுன்றாரு. சுயராஜ்ய அதிகாரி எஜமானன் இதில் விசேஷமாக மனம் தடை போடுகிறதுன்னு சொல்றாரு. மனசு தான் இதுல பிரச்சனையே பண்ணுது. ஏன்னா மனசே ஒத்துக்கணும்ல. நான் ஒரு சுயராஜ்ய அதிகாரி அப்படின்னா மனசே ஃபர்ஸ்ட் ஒத்துக்காது. மனதிற்கு எஜமானராகி ஒருபோதும் மனதிற்கு அடிமையாக ஆகக்கூடாதுன்றாரு. இப்ப மனசு சொல்ற பேச்ச கேட்காதீங்க. மனசு 63 ஜென்மம் மனசு போன போக்குல தான் நம்ம போனோம். மற்றவங்க சொன்ன வழியில மனசு சொன்ன வழியில போனோம். ஆனா இப்ப மனசுக்கு எஜமானராகி மனதிற்கு அடிமையாக நீங்க ஆகக்கூடாது. சுயராஜ்ய அதிகாரி என்று சொல்றீங்க. ஆக சுயராஜ்ய அதிகாரி என்றால் ராஜா தானே. சுயராஜ்ய அதிகாரினா யாரு? ராஜா தான் சுயராஜ்ய அதிகாரி. எவ்வாறு பிரம்மா பாபா தினமும் சோதனை செய்து மனதிற்கு எஜமானராகி உலகிற்கே எஜமானர் என்ற அதிகாரி அடைந்தாரோ, அதே போல ராஜா என்று பார்க்கும்போது இந்த மனசு புத்தியானது மந்திரிகளாகும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப ஆத்மா ராஜா சீட்ல உட்கார்ந்தாதான் இந்த மனசு புத்தியை நம்மளால அடக்க முடியும். இந்த மனசு புத்தியில மந்திரிகளாகின்றது. இந்த வீண் எண்ணங்களும் மனதில் தான் உருவாகிறது. ஆக மனம் வீண் எண்ணங்களுக்கு அடிமையாக்கி விடுகிறதுன்னு சொல்றாரு. இப்ப மனசு தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுதுன்றாரு. ஏன்னா வேஸ்ட் தாட்ஸை உருவாக்குறது இந்த மனசு தான். இந்த மனசு ஒத்துக்கவே மாட்டுது. சில டைம்ல சில விஷயங்கள்லாம் இதை ஏற்றுக்கொள்ளும் சக்தி இல்லை. அந்த சக்திகள் இல்லாதனால அந்த மனசு என்ன பண்ணுது? வீண் எண்ணங்களை உருவாக்குது. அதுக்கு நம்மளை அடிமையாக்கிடுது. ராஜா அடிமையாகி உட்கார்ந்துருக்க மாதிரி அந்த மனசு பண்ணுதுன்றாரு. ஒருவேளை கட்டளைப்படி நடத்தவில்லை எனில் மனம் சஞ்சலமாகக்கூடிய காரணத்தினால் அடிமையாக்கி விடுகிறதுன்னு சொல்றாரு. இப்ப கட்டளைப்படி நம்ம நடத்தலைன்னா இந்த மனசு நம்ம இஷ்டத்துக்கு அது நடக்கலைன்னா அது சஞ்சலம் ஆகுது இல்லையா? சஞ்சலம் ஆகி நம்மளை அடிமையாக்கிடுது அப்படின்றாரு. எனவே சோதனை செய்யுங்க. இப்ப செக் பண்ணுங்க. உங்க மனசு நீங்க அடக்குங்க. மனதை குதிரை என்று சொல்லப்படுகிறது. ஏனெனில் சஞ்சலத்துடன் இருக்கிறது அல்லவா. ஒண்ணுமே இருக்காது, சின்ன விஷயமா இருக்கும். அதை நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த மனசு. அது கவலையாகி ஆத்மாவை வீக் ஆக்கி விட்டுரும். ஆத்மா ராஜா மாதிரி இல்லாம ஆத்மா அடிமை மாதிரி உட்காந்துருக்கும். அதனால சஞ்சலத்தோட இந்த மனசு தான் இருக்குது. ஆனால் உங்களிடம் ஸ்ரீமத் என்ற கடிவாளம் இருக்கிறது. இப்ப அந்த குதிரைக்கு கடிவாளம் போடுங்க. இப்ப மனசுக்கு என்ன கடிவாளம் போடணும்னா இதை தான் நீ செய்யணும். பாபா என்ன சொல்லியிருக்காரு? ஸ்ரீமத் கொடுத்துருக்காரு இல்லையா? பாபா என்ன சொல்லியிருக்கிறாரு? இதைதான் நீ செய்யணும், இதை செய்யக்கூடாது. பாபா மண்மனா பவ சொல்லியிருக்கிறாரு. ஆத்மான்னு புரிஞ்சு என்ன நினைன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப மனசை நீ வேஸ்ட் தாட்ஸ் நீ உருவாக்க கூடாது. நீ எதுக்கு இதெல்லாம் உருவாக்குற? நீ இந்த டைமுக்கு பாபாவை நினைன்ட்டு இந்த மனசுக்கு அந்த கடிவாளத்தை போடுங்க. ஸ்ரீமத்து என்ற கடிவாளத்தை குதிரைக்கு போடுங்கன்றாரு. ஸ்ரீமத் என்ற கடிவாளம் சிறிது தளர்ந்தாலும் மனம் சஞ்சலமாகிவிடும் சொல்றாரு. நம்ம ஸ்ரீமத் படி நடக்கல அப்படின்னா என்ன ஆயிடும்? மனசு என்ன ஆயிடும்? பழையபடி ஆயிடும். கலியுகவாசி மாதிரி ஆயிடும். கடிவாள் ஏன் தளர்கிறது? பாபா கேக்குறாரு. இந்த கடிவாளம் ஏன் தளர்கிறது? ஏனெனில் ஏதாவது ஒரு சாலையோர காட்சி, சைட் சீன் பார்க்க ஆரம்பித்து விடுகிறது. இந்த மனசு என்ன தெரியுமா பண்ணும்? இந்த சைட் சீன் எல்லாம் பார்த்துட்டு குழம்பு போயிடும். இப்ப பாபா நம்மள ஒரு மாதிரி கொண்டு போறாரு. ஆனா வாழ்க்கையில நடக்கிற விஷயம்லாம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அதெல்லாம் டெஸ்ட் பேப்பர் சுச்சுவேஷன் வரும், சூழ்நிலைகள் வரும். அது சாலையோர சைட் சீன் மாதிரி. இப்போ நம்ம ட்ரெயினில் போகிறோம். ட்ரெயினில் போகும்போது நம்மளோட குறிக்கோள் எங்கே போகணுமோ அந்த டெஸ்டினேஷனுக்கு போகிறது தான் நம்ம குறிக்கோள். இதுக்கு ட்ரெயினில் சைடில் நமக்கு நிறைய காட்சிகள்லாம் வரும். அப்போ மரம்லாம் போகும், நிறைய ரோடெல்லாம் தெரியும். அங்கே ஏதாவது நடக்கும். அதை பார்த்துட்டு நம்ம இறங்கிடுவோமா? நம்ம போகிற இடத்துக்கு நம்ம போய் தானே ஆகணும். அங்கேயே நின்றுறேன்னா என்ன அர்த்தம்? அங்கே நிற்க முடியாது இல்லையா? ட்ரெயின் போயிட்டு தான் இருக்கும். அந்த சைட் சீனை பார்த்துட்டு நான் இறங்குறேன்னா இறங்க முடியாது. ஏன்னா நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷன் வேற. அதனால இந்த கடிவாளம் ஏன் போடுறீங்கன்னு கேட்குறாரு. சைட் சீனை பார்த்து எதுக்கு நீங்க சஞ்சலம் அடையுது மனசுன்னு கேட்குறாரு. கடிவாளம் தளர்ந்து விடும்போது மனதிற்கு வாய்ப்பு கிடைத்து விடுகிறதுன்னு சொல்றாரு. ஸ்ரீமத்தை நீங்க லூஸ் பண்ணும்போது மனசுக்கு வாய்ப்பு கிடைச்சது. எனவே நான் குழந்தை மற்றும் எஜமானன் என்ற நினைவுல இப்ப சதா இருங்க. பொக்கிஷங்களுக்கும் எஜமானன் ஆகுங்க, சுயராஜ்யத்திற்கும் எஜமானன் ஆகுங்க. ரெட்டை எஜமானனா இருக்கிறேனா என்று டெய்லி செக் பண்ணுங்கன்றாரு. சோதியுங்கள்ன்றாரு. எஜமான நிலையில் குறை இருக்கிறது எனில் பலவீன சம்ஸ்காரம் வெளிப்பட்டு விடுகிறது. இப்ப நம்ம இந்த ஆத்மா ராஜாவா இல்லைன்னா, எஜமானனா இல்லைன்னா, மனசு புத்தி அது இஷ்டத்துக்கு அது என்ன பண்ணுது? இந்த மனசுதான் சரி கிடையாது. மனசு புத்தி கூட இப்ப பாபாவுடைய ஞானத்தை ஸ்டோர் பண்ணி புத்தி சொல்லுது, இது இல்லை, இது ஸ்ரீமத் இல்லை, இதை தான் செய்யணும், இது செய்யக்கூடாது, நீ இப்போ கவலைப்படுறதே நீ வேஸ்ட்டு, நீ பாபாவை நினை அப்படின்ட்டு புத்தி சொல்லுது. ஆனால் இந்த மனசு கேட்க மாட்டுது. மனசு என்ன சொல்லுது? இல்லை இல்லை, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, இது மாதிரிலாம் யாருக்குமே நடக்கக்கூடாது, எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்குது, எல்லாரும் ஜாலியாக இருக்கிறாங்க, அப்படி இப்படின்ட்டு என்ன பண்ணும்? அந்த மனசு எண்ணங்களை உருவாக்கும். அதை புத்தி சொல்லிட்டு தான் இருக்கும். ஆனால் புத்தி தெய்வீக புத்தியாக மாறிடுச்சு இல்லையா? பாபா சொல்லி கொடுக்குறாரு, டெய்லி ஞானம் சொல்லி கொடுக்குறாரு, புத்தி மாறிடுச்சு. ஆனால் இந்த மனசு அது இஷ்டத்துக்கு எண்ணத்தை உருவாக்கிட்டே இருக்குது. அதனால
இப்ப ஆத்மா ராஜாவா இல்லைன்னா இந்த மனசு என்ன பண்ணும், பலவீனமான எண்ணங்களை உருவாக்கிட்டே இருக்கும். அதனால பலவீன சம்ஸ்காரம் வெளிப்பட்டுடுதுன்றாரு. எஜமானனா இல்லாதனாலதான் டக்குன்னு கோவம் வந்துடுது, டக்குன்னு கவலை வந்துடுது, டக்குன்னு அழுக வந்தது. அப்ப ஒரு பிகேவா இருந்துகிட்டு அழறோமா, அழுதா அது என்னது, பலவீன சம்ஸ்காரம் தானே. பலவீன சம்ஸ்காரம் வெளிப்பட்டுருதுன்றாரு. எஜமானனா நம்ம எஜமான நிலையில குறை இருக்கும்போது அந்த பலவீன சம்ஸ்காரம் வெளிப்பட்டுருது, அதாவது பழைய சம்ஸ்காரம் நமக்கு வெளிப்பட்டுருதுன்றாரு. மேலும் சம்ஸ்காரத்தை என்ன சொல்றீங்க, இப்ப நம்ம சம்ஸ்காரத்தை நம்ம என்ன சொல்றோம், என்னுடைய சம்ஸ்காரம் இப்படி இருக்குது, எனது குணமே இப்படி இருக்குதுன்ட்டு சொல்றீங்க, அப்படித்தானே சொல்றோம். பாபா சொல்றாரு, இப்ப சம்ஸ்காரத்தை நம்ம என்ன சொல்றோம், அதாவது எனக்கு கோபம் சட்டுன்னு வந்துருங்க, எனக்கு குணமே அப்படிதான் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். ஆனால் இது என்னுடையதா என்ன அப்படின்னு கேக்குறாரு பாபா. கூறும்போது என்னுடைய சம்ஸ்காரம் என்று சொல்லிடுறீங்க, இது என்னுடையதா, என்னுடைய சம்ஸ்காரம் என்று கூறுவது சரியான்னு சொல்லி கேக்குறாரு. இது ராவணனின் பொருளா அல்லது என்னுடையதான்னு சொல்லி கேக்குறாரு. அதாவது நடுவுல சம்ஸ்காரம் இதெல்லாம், இது 63 ஜென்ம சம்ஸ்காரம். அதுக்கு முன்னாடி ஆதியில நம்மளுடைய ஒரிஜினல் சம்ஸ்காரம் என்ன தெரியுமா, அது நம்ம அன்பா அமைதியா இருக்கிறது, அந்த சுகம் கொடுக்கறது, பாபாவுடைய சம்ஸ்காரம் தான் நம்மளுடைய சம்ஸ்காரம். ஆரம்பத்துல அதான் வந்தது. இப்ப திடீர் நடுவுல இந்த ராவணனுடைய பொருள் நமக்கு ஒட்டிக்கிச்சு, அதை என்னுடையதுன்னு சொல்றீங்க அப்படின்றாரு. பலவீன சம்ஸ்காரம் ராவணனின் பொருளாகும், அதை என்னுடையது என்று எப்படி கூற முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா ஒரிஜினல் நேச்சர் அமைதியா இருக்கிறது, சுகம் கொடுக்கறது, தூய்மையா இருக்கிறது, இதுதான் ஒரிஜினல் நேச்சர். அதனால நம்மளே புரிஞ்சுக்கிறோம், எனக்கு நான் கோவப்படுவேன், கோவப்படுறது உங்க சம்ஸ்காரமே கிடையாதுன்றார் பாபா. இது நடுவுல வந்தது, இதெல்லாம் உங்க சம்ஸ்காரமே கிடையாது, ராவணனின் பொருள், அதையே நீங்க எடுக்கிறீங்க. அடுத்தவங்க வீட்டு பொருளை நம்ம போய் எடுப்போமா, அடுத்தவங்க வீட்டுல போய் ஒரு பொருள் இருக்குது, அதை எடுத்து வச்சுட்டு என்னதுன்னு சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க, அடிச்சு துரத்துற மாட்டாங்க. அது மாதிரி இது ராவணனுடைய பொருள். நம்ம வீட்டு, நம்ம எங்க இருந்து வந்தோம், பரந்தாமத்துல இருந்து வந்தோம். நம்மளுடைய வீடு எது, பரந்தாமம். நம்மளுடைய அப்பா யாரு, நம்மளுடைய அப்பா சிவபாபா. அப்புறம் எப்படி இந்த மாயாவோட பொருளை போய் எடுத்து வச்சுக்கிட்டு என்னோடதுன்னு சொல்ல முடியும், என்னுடைய சம்ஸ்காரம் எதுன்னு சொல்லி கேக்குறாரு. எது தந்தையின் சம்ஸ்காரமோ அது என்னுடைய சம்ஸ்காரம்ட்டு பாபா சொல்றாரு. தந்தையின் சம்ஸ்காரம் எது, உலக நன்மை செய்வது. பாபாவுடைய சம்ஸ்காரமே என்னன்னாலும் சரி, நான் உலகத்துக்கு நன்மை செய்யறது, சுப பாவனை, சுப விருப்பம் தான். யாரா இருந்தாலும் சரி, ஒரு கொலை பண்றவனே முன்னாடி வந்தா கூட அவங்க இந்த ஞானத்தை கேக்குறாங்கன்னா அவங்க நம்ம எப்படி பார்க்கணும், சுப பாவனை சுப விருப்பம் தான் வைக்கணும். இதுவும் பாபாவோட குழந்தை, இது கூட ஒரு ஆத்மா நடிக்க வந்திருக்கு, இது இவ்வளவு நாள் இந்த ரோல் பிளே பண்ணிச்சு, இனிமே மாறிடும், சுபபாவனை சுப விருப்பம் தான் வைக்கணும்ன்றாரு. எனவே எந்த ஒரு பலவீன சம்ஸ்காரத்தை என்னுடைய சம்ஸ்காரம் என்று கூறுவதே தவறாகும்ட்டு பாபா சொல்றாரு. எதுவுமே கோவப்படுறேன், கவலைப்படுறேன், அழறேன், சென்சிட்டிவ் ஆகிடுறேன், இதெல்லாம் என்னுடைய சம்ஸ்காரமே அப்படிதாங்கன்னு சொல்றது தவறுன்றாரு. என்னுடைய சம்ஸ்காரத்தை என்னுடைய உள்ளத்தில் வைத்து கொண்டேனெனில் அசுத்த பொருளை உள்ளத்தில் வைத்து கொண்டேன்ட்டு பாபா சொல்றாரு. என்னுடைய பொருளின் மீது அன்பு இருக்கும் அல்லவா, ஆக எனது என்று புரிந்து கொள்வதனால் என்னுடைய உள்ளத்தில் இடம் கொடுத்து விட்டேன். இப்ப என்னதுன்னு நினைச்சுக்கிட்டோம்னா அது மேல நமக்கு அன்பு இருக்கும். அதனால எனதுன்னு நினைச்சுக்கிட்டதுனால அந்த அசுத்த பொருளை நம்ம என்ன பண்ணிட்டோம், உள்ளத்துல மனசுல இடம் கொடுத்துட்டோன்றாரு. எனவே தான் பல நேரங்களில் குழந்தைகள் அதிக யுத்தம் செய்ய வேண்டியிருக்கு. அதனாலதான் போராட்டம்ன்றாரு. இந்த மாயாவோட ஒரே போராட்டமா இருக்குது. இப்ப பாபா குழந்தையான பிறகு ஒரே போராட்டம். பாபா சொல்றாரு, ஆனா பாபா சொல்ற மாதிரி நம்மளால ஆக முடியல. அதிக யுத்தம் இப்ப செய்ய வேண்டியிருக்குது. ஏனெனில் சுபமற்றது மற்றும் சுபமானது இரண்டையும் உள்ளத்தில் அமர வச்சுட்டீங்க எனில் இரண்டும் என்ன செய்யும், யுத்தம் தான் செய்யும்ன்றாரு. அப்ப நல்லதையும் கெட்டதையும் மனசுல உட்கார வச்சிட்டோம்னா என்ன பண்ணும், நல்லது கெட்டது கூட போரிடும் இல்லையா. இப்ப நல்லது மட்டும் இருந்தா அங்க சண்டையே வராது. ஒரு வீட்டுல 2 பேருமே நல்லவங்கன்னா சண்டையே வராது. ஒருத்தவங்க கேட்டாங்க, ஒருத்தவங்க நல்லவங்கன்னா சண்டை தானே வரும். அது மாதிரி மனசுல நல்லதையும் வச்சுட்டீங்க, நல்ல சம்ஸ்காரம், கெட்ட சம்ஸ்காரையும் வச்சுட்டீங்க. அப்ப என்ன நடக்குது, மனசுக்குள்ள போராட்டம் நடக்குது, மாயாவோட மல்யுத்தம் நடக்குது. அப்ப யுத்தம் தான் செய்யும்ன்றாரு. அப்ப நீங்க நல்லதை மட்டும் வைங்க, இதுதான் என்னுடைய சம்ஸ்காரம் நீங்க வைக்கிறீங்க இல்லையா, அதை நல்லதாவே வைங்கன்றாரு. என்னுடைய சம்ஸ்காரம் என்ற எண்ணத்தில் வரும்போது, வார்த்தைகளில் வரும்போது செக் பண்ணுங்க, இந்த சுபமற்ற சம்ஸ்காரம் என்னுடையது கிடையாது. இந்த மாதிரி கோவப்படுவாங்களா, நான் தேவதையை போய் எங்கேயாவது கோவப்படுவாங்களா, இந்த மாதிரிலாம் அழுவாங்களா, இந்த மாதிரிலாம் கவலைப்படுவாங்களா, கவலையே படக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாபா குழந்தையாயிட்டா எல்லா பொறுப்பும் அவர் சும மேல வச்சுட்டு அப்புறம் எதுக்கு கவலைப்படணும். இது மாதிரிலாம் சண்டை போடுவாங்களா, இது மாதிரிலாம் கத்துவாங்களா, இதெல்லாம் சுபமற்ற சம்ஸ்காரம், இது என்னுடையதே கிடையாது அப்படின்ட்டு சொல்லுங்கன்றாரு. எனவே சம்ஸ்காரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ நீங்க ஒரு சம்ஸ்காரத்தையும் செக் பண்ணி மாத்திக்கங்கன்றாரு. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் பல கோடி மடங்கு பாக்கியவான் நடத்தை மற்றும் முகத்தை உடையவர்களாக பார்க்க விரும்புறார். இப்ப நம்மளை எப்படி பார்க்க விரும்புறாருன்னா,
பல கோடி மடங்கு பாக்கியவான். அந்த நடத்தை மற்றும் முகத்தை உடையவர்களாக இப்ப பார்க்க விரும்புகிறார். பாக்கியவான்களாக ஆகிட்டோம், ஆனால் நாட்கள் செல்ல செல்ல பாக்கியம் வெளிப்படுவதற்கு பதிலாக உள்ளடங்கி விடுகிறது என்று சில குழந்தைகள் சொல்றாங்க. நம்ம சொல்றோம்ல, ஆரம்பத்துல சூப்பரா இருந்தது பாபா, யோகா கூட பண்றதுக்கு நல்லா இருந்தது, போக போக என்னாச்சுன்னு தெரியல, பாக்கியம் வெளிப்படுறது பதிலாக உள்ளடங்கிறதுன்ட்டு சொல்றாங்க. பாப்தாதா ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு குழந்தை நெற்றிலும் பாக்கிய நட்சத்திரம் ஜொலிப்பதை தான் பார்க்க விரும்புகின்றார்ன்ட்டு சொல்றாரு. யார் உங்களை பார்த்தாலும் முகத்தின் மூலம் நடத்தையின் மூலம் பாக்கியவான்களாக தென்பட வேண்டும். நம்ம வெளி உலகத்தினர் பார்த்தாங்கன்னா இவங்க ஒரு டிஃப்ரெண்டா தெரியுறாங்களே, இவங்க முகமே அப்படியே ஜொலிக்குது, நடத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படியே லேசா இருக்கு, இவங்கெல்லாம் ஏதோ யாரையோ அடைஞ்சிட்ட மாதிரி, யாரோ இவங்களுக்காக இருக்கிறாங்க, இவங்க ஜாலியா இருக்கிறாங்கன்ற மாதிரி தென்படணுன்றாரு. அப்போதுதான் குழந்தைகளாகிய உங்கள் மூலம் தந்தை வெளிப்படுவார்ன்ட்டு பாபா சொல்றாரு. ஏன்னா இப்ப வெளி உலகமே அனாதைகள்லாம் இருக்கிறாங்க, சும்மா வெளியில நடிக்கிறாங்க, ஆனா அவங்க உள்ளுக்குள்ளார எல்லாம் அனாதைகள் மாதிரி இருக்கிறாங்க. யாரும் இல்லாத ஒரு ஃபீலிங் இருக்கு அவங்களுக்கு. ஆனா ஞானத்தையும் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு யாருமே இல்லாத ஒரு ஃபீலிங் இருக்கு. ஆனா நம்மள பார்த்தா நம்ம கூட கடவுள் இருக்கிறாரு, அவர் நமக்காக உதவி செய்யறாரு. அதை நம்ம வெளிப்படுத்தணும். அப்பதான் நம்ம மூலமா தந்தை வெளிப்படுவார்ன்றார். ஏனெனில் நிகழ்காலத்தில் மெஜாரிட்டி அனுபவம் செய்ய விரும்புறாங்க. இப்ப நிகழ்காலத்துல பேச்செல்லாம் யாருக்கும் பிடிக்கல, வாயால சொல்றதெல்லாம் யாருக்கும் பிடிக்கல, அனுபவம் செய்ய விரும்புறாங்கன்றார். இன்றைய நாட்களில் விஞ்ஞானம் வெளிப்படையான ரூபத்தில் காண்பிக்கிறது அல்லவா. இப்ப டைரக்டாவே இப்ப ஒரு ஏஐ மூலமா என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப ஒரு வீடையே ஒரு மிஷின் துடைக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, அது மாதிரி புதுசு புதுசா மிஷின் வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் வெளிப்படையாவே காட்டுறாங்க, சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரிலாம் வரும், இப்படி வரும், இப்படி ஆயிரும் அப்படிலாம் சொல்றது இல்ல. டைரக்டா அப்படியே அந்த அந்த மிஷினை கண்டுபிடிச்சிடுறாங்க, அது செய்யுது. அதை பார்த்த பிறகு உடனே எல்லாரும் வாங்குறாங்க இல்லையா. அந்த மாதிரி அனுபவம் செய்கிறது அல்லவா. வெப்பத்தின் அனுபவம் செய்விக்கிறது, குளிர்ச்சியின் அனுபவம் செய்விக்கிறது. ஏசி போட்டா குளிர்ச்சியா இருக்குது, வெப்பத்தின் அனுபவம் செய்விக்கிறதுன்றார். ஆக அமைதி சக்தியும் அனுபவம் செய்ய விரும்புகின்றார். அதே மாதிரி இப்ப இதெல்லாம் விடுங்க, இந்த சயின்ஸ் எல்லாம் விட இப்ப எல்லாரும் அமைதியை விரும்புறாங்க, இந்த அமைதி சக்தியை அனுபவம் செய்ய விரும்புறாங்க. எந்த அளவுக்கு சுயம் அனுபவத்தில் இருப்பீர்களோ அந்த அளவுக்கு மற்றவர்களுக்கும் அனுபவம் செய்விக்க முடியும். இப்ப நம்ம அந்த ஆழத்துல போய் நம்ம எல்லாத்தையும் உணர்ந்தாதான் மத்தவங்க நம்மளை பார்த்து அனுபவம் செய்விக்க முடியுன்றாரு. இப்போது இணைந்த ரூபத்தில் சேவை செய்யுங்க என்று பாப்தாதா சைகை கொடுத்து விட்டார். வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல, வார்த்தைகளின் கூடவே அனுபவி மூர்த்தியாகி அனுபவம் சேவிக்கும் சேவையும் செய்யுங்கன்றார். இப்ப வாயால முரளி சொல்றீங்க, அதோட மட்டும் இல்லாம, வார்த்தைகள் மட்டும் இல்லாம கூடவே நீங்க பாபா நினைவுல இருந்து நீங்க இணைந்த ரூபத்துல பாபா கூடயே இருந்து சேவை செய்யுங்க. அப்ப கேட்கறவங்களுக்கு அந்த அந்த அனுபவம் ஏற்படும். அதாவது அந்த வார்த்தைகள்ல சக்தி நிறையும், அமைதி இருக்கும். அதை கேட்க கேட்க அப்படியே எப்படி இருக்கும், அந்த பாபா சொல்லியிருக்காருல, இப்ப வெளியில சொற்பொழிவாளர்கள் பேசுறதெல்லாம் ஜஸ்ட் அவங்க பேசுறாங்க, அது அதுல இது இருக்காது, அனுபவம் இருக்காது, சும்மா பேசுவாங்க, அது காதுக்கு இனிமையா இருக்கும். ஆனா நம்ம பேசினா மனசுக்கு கூட இனிமையா இருக்கும்ட்டு பாபா ஒரு முறையில் சொல்லியிருக்காரு. மனசுக்கே இனிமையா இருக்கும்னு சொல்றாரு. அந்த மாதிரி வார்த்தைகள் கூடவே இப்ப அனுபவ மூர்த்தியாகி அனுபவம் செய்விக்கும் சேவையை செய்யுங்கன்றாரு. ஏதாவது அமைதியின் அனுபவம், குஷியின் அனுபவம், ஆன்மீக அன்பின் அனுபவம் செய்ய வைங்க. அனுபவம் அப்படிப்பட்ட ஒரு பொருள், ஒரு முறை அனுபவம் ஏற்பட்டு விட்டால் விடவே முடியாது. வார்த்தையால சொன்னதை கூட மறந்துடுவாங்க, ஆனா நீங்க அனுபவம் செய்ய வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறக்கவே மாட்டாங்க. இப்போ உங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க, நீங்க நல்லா ஒரு கவனிச்சு அமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டாங்க. என்னை இவங்க இப்படி பார்த்துட்டாங்க. ஒரு டைம்லி ஹெல்ப் நம்ம செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க, அந்த டைம்ல அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருப்போம், அதை சாகிற வரைக்கும் சொல்லி காட்டுவாங்க. நீ எனக்கு அன்னைக்கு செஞ்ச பாரு அந்த உதவி இன்னி வரைக்கும் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம செயலோ அந்த அனுபவம் பண்ண வைக்கணும் பாருங்க, அது யாருமே மறக்க மாட்டாங்க. இதே வார்த்தையால நம்ம பேசுறது அதெல்லாம் மறந்துடுவாங்க, கேள்விப்பட்ட விஷயங்களை மறந்துடுவாங்க, ஆனால் அனுபவித்த விஷயத்தை மறக்க மாட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த அனுபவம் செய்விப்பவர்களின் நெருக்கத்தில் கொண்டு வருகிறது. இப்ப இந்த அனுபவம் தான் நம்ம யார் செய்ய வைக்கிறோமோ அவங்க நெருக்கத்துல அந்த அனுபவம் நம்ம கிட்ட கொண்டு வருதுன்றார். வரும் நாட்களில் என்ன புதுமை செய்ய வேண்டும் என்று அனைவரும் கேட்கிறாங்க. இப்ப எல்லாரும் கேட்கறாங்க, வரும் நாட்கள்ல என்ன புதுமை செய்யறது பாபா. அனைவரும் ஆர்வம் உற்சாகத்துடன் சேவை செய்து கொண்டிருப்பதை பாப்தாதா பாக்குறாரு. இப்ப பாபா மேல இருந்து இயக்கிட்டு இருக்காரு, எல்லாம் கருவியா இருந்து நம்மள இயக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாரையும் இப்ப ஆர்வம் உற்சாகத்தோட சேவை செய்யறோன்றத பாக்குறாரு. ஒவ்வொரு வர்க்கமும் செய்து கொண்டிருக்கிறதுன்றாரு, எல்லா துறையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்றும் பல வர்க்கங்கள் கூடியிருக்கிறீர்கள் அல்லவான்றாரு. மெகா ப்ரோக்ராமும் செய்துட்டீங்க, செய்தியும் கொடுத்துட்டீங்க, தங்களது புகார்களை முடிச்சிட்டீங்க, இதற்கு வாழ்த்துக்கள்ன்றாரு. இப்ப புகார் யாரும் சொல்ல மாட்டாங்க,
மாட்டாங்க, ஏன்னா எல்லாருக்கும் செய்தி கொடுத்துட்டீங்க, அதுக்காக மெகா ப்ரோக்ராம் செஞ்சிட்டீங்கன்றாரு. ஆனால் இது பரமாத்மாவின் ஞானம் என்ற ஒரு ஓசை இதுவரை வெளிப்படவில்லை. நீங்க எல்லாம் செய்தி சொல்லிட்டீங்க, அதாவது என்னென்னமோ போயிருச்சு உலகம் ஃபுல்லா, அந்த உலகம் விநாசம் ஆக போகுது, கடவுள் வந்துட்டாரு, அது மாதிரி இந்த கர்மாவினுடைய ரகசியம், இது செஞ்சா இது ஆகும், அதெல்லாம் நிறைய ஞானம் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனா இந்த ஞானத்தை யார் சொன்னாங்க? அதை சொல்லியிருக்கிறோமா? அது இன்னும் வெளிப்படலை. இந்த ஞானத்தை சொல்றது கடவுள் தான். கடவுளை வெளிப்படுத்தவே இல்லை, அந்த ஒரு ஓசை இதுவரை வெளிப்படவில்லைன்ட்டு பாபா சொல்றார். பிரம்மா குமாரிகள் நல்ல காரியம் செய்து கொண்டிருக்காரு, அப்படிதான் வருது. அதாவது இந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல, நீங்க என்ன இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கேக்குறாங்க, இது என்ன பேட்ச், என்ன இன்ஸ்டிடியூஷன், யார் நடத்துறாங்க அப்படின்னு கேட்பாங்க. பிரம்மா குமாரிகள் சொன்னா ஓஹோ அப்படியான்ட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். ஆனா வந்து இதை யார் நடத்துறாங்க? சுயம் கடவுளே இங்க பாடம் எடுக்கிறாரு, கடவுளே வந்து நம்மளை மாத்திட்டு இருக்கிறாரு. அது இன்னும் பரமாத்மாவுடைய பெயர் வந்து இன்னும் வெளிப்படலைன்றாரு. பிரம்மா குமாரிகள் ஞானம் நன்றாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க, ஆனால் இதுதான் பரமாத்மாவின் ஞானம், பரமாத்மாவின் காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற ஓசை பரவ வேண்டும்ன்றாரு. தியான பயிற்சியும் செய்விக்கிறீங்க, ஆத்மாவை பரமாத்மாவுடன் தொடர்பும் இணைக்கிறீர்கள். ஆனால் இப்போது பரமாத்மாவின் காரியம் சுயம் பரமாத்மாவே செய்வித்து கொண்டிருக்கின்றார் என்ற இந்த அனுபவம் மிக குறைவாக செய்யறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. அதாவது நம்ம வந்து மெடிடேஷன் பண்ண வைக்கிறோம், ஆத்மாவை பரமாத்மாவோட தொடர்பு பண்ண வைக்கிறோம், ஏதோ இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா பரமாத்மாவுடைய காரியம் அவரே தான் செய்வித்து கொண்டிருக்கிறார், நம்ம மூலமா அவரே தான் செய்ய வச்சிட்டு இருக்கிறாரு. இந்த அனுபவம் வந்து மிக குறைவாக செய்யறாங்கன்றார். ஆத்மா மற்றும் தாரணைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, நல்ல காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள், நல்ல வார்த்தைகள் பேசுறாங்க, நல்லதை கற்றுக் கொடுக்கறாங்க, இந்த அளவிற்கு நன்றாக இருக்கிறது, ஞானம் நன்றாக இருக்கிறது என்று சொல்றாங்க. வெளியில இதை தான் சொல்லிக்கிறாங்க. ஆனால் பரமாத்மாவின் ஞானம் இந்த ஓசை தந்தை நெருக்கத்தில் கொண்டு வரும்ன்றாரு. ஆனா இதையே நம்ம இதை வந்து கடவுளோட ஞானம்ன்றது இந்நேரம் பரவி இருந்தா எல்லாரும் ஓடி வந்திருப்பாங்கல்ல. மேலும் எந்த அளவுக்கு தந்தை நெருக்கத்தில் வருவார்களோ அந்த அளவுக்கு தானாகவே அனுபவம் செய்து கொண்டே இருப்பார்கள்ட்டு பாபா சொல்றாரு. வந்துட்டாங்கன்னா விட மாட்டாங்க இல்லையா, அப்ப அனுபவம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. எனவே அந்த மாதிரியான திட்டம் இப்ப போடுங்க, சொற்பொழிவில் அப்படிப்பட்ட கூர்மையை இப்ப நிரப்புங்கன்றாரு. நீங்க பேசுறீங்க, ஆனா பேசுறதுல சக்தி நிரப்பணும், கூர்மையை நிரப்பணும், நீங்க சொல்றது அப்படி போய் ரீச் ஆகணுன்றார். அதன் மூலம் பரமாத்மாவின் நெருக்கத்தில் எல்லாரும் வந்து விட வேண்டும்ட்டு சொல்றார். தெய்வீக குணங்களின் தாரணையில் கவனம் ஏற்பட்டு இருக்கிறது, ஆத்மாவின் ஞானம் கொடுக்குறீங்க, பரமாத்மாவின் ஞானமும் கொடுக்குறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நம்ம நம்ம வந்து தெய்வீக குணங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம மற்றவங்க சொல்றோம் அன்பா இருங்க, அமைதியா இருங்க, கடவுளே கிடைச்சிட்டாரு, கடவுள் நம்ம ஆத்துமா, கடவுள் வந்து குணங்களின் கடலா இருக்கிறாரு, சக்திகளின் கடலா இருக்கிறாரு, மெடிடேட் பண்ணுங்க, அப்புறம் நம்ம எல்லார்ட்டையும் இப்படி அன்பா இருக்கணும், பாசமா இருக்கணும், சுகம் கொடுக்கணும், துக்கம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம மற்றவங்க சொல்றோம். ஆனா நம்ம அதை ஃபாலோ பண்றோமா? நம்ம நடத்தையை பார்த்து தான் எல்லாரும் மாறுவாங்க. பிகேஸ் எப்படி இருக்கிறாங்க, அவங்க நடத்தையை பார்த்து அப்பதான் நம்ம பேச்சை கேட்பாங்க, இல்லைன்னா கேட்க மாட்டாங்க. நம்ம வந்து இங்க வாயால சொல்றது ஒண்ணு, ஆனா வெளியில போய் வேற மாதிரி நடந்துக்கிறோம்னா அது வந்து சரி வராது இல்லையா. அதனால இப்போ வேணா தெய்வீக குணங்களின் தாரணையில உங்களுக்கு அட்டென்ஷன் ஏற்பட்டிருக்குன்றாரு. ஆத்மாவில் ஞானம் கொடுக்குறீங்க, இப்ப பரமாத்மாவின் ஞானம் கொடுக்குறீங்க, ஆனா பரமாத்மா வந்துட்டாரு, பரமாத்மாவின் காரியம் சுயம் பரமாத்மா இப்ப நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற வெளிப்பாடு மேக்னெட் காந்தம் போன்று நெருக்கத்தில் கொண்டு வரும்ன்றாரு. இப்ப நம்ம என்னதான் எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சாலும் இது ஒரு படிப்பு, இது அதாவது இந்த இன்ஸ்டிடியூஷன்ல இந்த மெடிடேஷன் நடத்துறாங்க அப்படின்னு தான் இருக்குது. ஆனா கடவுளே நடத்துறாரு, கடவுளே வந்து இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்துருக்காரு, அவரோட காரியம் தான் இப்ப நடந்துட்டு இருக்குன்றது அந்த வெளிப்பாடு மேக்னெட் மாதிரி எல்லாரையும் நெருக்கத்துல கொண்டு வரும்ன்றாரு. நீங்களும் கூட தந்தை கிடைத்து விட்டார், தந்தையை சந்திக்க வேண்டும் என்று புரிந்து கொண்ட பின் தான் நெருக்கத்தில் வந்தீங்க. இப்ப நம்ம கூட எப்படி வந்தோம், நம்ம வந்து பாபா வந்துட்டார், நம்ம முரளியை படிச்சோடனே இது கடவுளே பேசுறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வந்து பாபா வந்துட்டாரு, நமக்கு கிடைச்சிட்டாரு, பாபாவை சந்திக்கணும் அப்படின்னு தான் நம்ம நெருக்கத்துல வந்தோன்றார். மெஜாரிட்டி அன்பானவர்களாக ஆகிறாங்க, அவர்கள் எதை புரிந்து கொண்டு ஆகிறார்கள், நல்ல காரியம் செய்யறாங்க. பிரம்மா குமாரிகள் என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறாரோ அந்த காரியம் வேறு யாரும் செய்ய முடியாது, மாற்றி விடுகிறார்கள்ட்டு சொல்றாங்க. வெளியில அப்படி சொல்றாங்க. ஆனால் பரமாத்மா பேசி கொண்டிருக்கின்றார், பரமாத்மாவிடம் வந்து ஆசி அடைய வேண்டும் என்ற அளவுக்கு நெருக்கத்தில் இன்னும் வரவில்லை. எல்லாரும் எப்படி வெளியே பேசிக்கிறாங்கன்னா, இங்க சென்டருக்கு போனா அவங்க நல்லா காரியம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி காரியம் யாராலையும் பண்ண முடியாது, அங்க போனா எல்லாரையும் மாத்திடுறாங்க, அதாவது கொலை பண்றவனை கூட நல்லவனா மாத்திடுறாங்க.
அந்த ஞானத்தை சொல்லி சொல்லி அந்த மாறிடுறாங்க இல்லையா. ஏன்னா இங்க கடவுளே பேசிட்டு இருக்கிறாரு, அதனால மாறுறாங்கன்னு தெரியல. இங்க போனா மாற்றிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பரமாத்மா பேசி கொண்டிருக்கின்றார். பரமாத்மாவிடம் வந்து ஆஸ்தி அடைய வேண்டும் என்ற அளவுக்கு இப்ப நெருக்கத்துல யாரும் வரல. ஏனெனில் பிரம்மகுமாரிகள் என்ன செய்றாங்க, இவர்களது ஞானம் என்ன என்பதை முன்பு புரிந்து கொள்ளாம இருந்தாங்க, இப்போது புரிந்து கொள்கின்றனர் சொல்றாரு. ஆனால் பரமாத்மாவின் ஞானம் என்பதை ஒருவேளை புரிந்து கொண்டால் பரமாத்மாவின் பிரத்யட்சத்தால் நிறுத்த முடியுமா என்னன்னு சொல்றாரு. ஆனா இது கடவுளே பேசிட்டு இருக்கிறாரு, கடவுளோட ஞானம்ட்டு புரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் பாபா பிரத்யட்சமாகறத ஸ்டாப் பண்ண முடியாதுன்றாரு. எவ்வாறு நீங்கள் ஓடோடி வந்துட்டீங்க அல்லவா, அந்த மாதிரி எல்லாரும் ஓடி வருவாங்கன்றாரு. அப்ப எவ்வளவு கூட்டம் வந்துடும். இப்ப நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டோம், உடனே வந்தோம் இல்லையா, சென்டருக்கு வந்தோம், மதுபனுக்கு போனோம், கடவுளே வந்துட்டாரு, கடவுளோட ஞானம் தான் இதுன்ட்டு எவ்வளவு குஷியா இருந்தோம். அந்த மாதிரி எல்லாம் ஓடி வருவாங்க. ஏன்னா இப்ப கோயிலே பாருங்க, எந்த கோயில் ஃபேமஸ் ஆயிடுது, திடீர்னு பார்த்தா ஒரு கோயில் ஃபேமஸ் ஆயிடுது. இப்ப திருச்செந்தூருக்கு படையெடுக்குது வெளிநாட்டுல இருந்து. திடீர்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை ஃபேமஸ் ஆகுது. திருவண்ணாமலை போனா நம்ம ஊர் மாதிரியே தெரியல, ஏதோ ஆந்திரா மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தெலுங்கு பீப்புள் படையெடுக்கிறாங்க. அது அந்த மாதிரி எடுக்கும் போது இங்க மதுபன்ல கடவுளே வந்து பேசுறாருன்னு மட்டும் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. எல்லாம் நீங்க எப்படி ஓடி வந்தீங்களோ அந்த மாதிரி ஓடி வந்துருவாங்கன்றாரு. எனவே இப்போது அந்த மாதிரியான திட்டம் உருவாக்குங்க, அந்த மாதிரியான சொற்பொழிவு தயார் செய்யுங்க, பரமாத்மா அனுபவத்தின் நடைமுறை நிரூபணமாக ஆக்குங்கள்ன்றாரு. அப்போதுதான் தந்தையின் பிரத்யட்சதா நடைமுறையில் தென்படும் சொல்றாரு. இப்போது நன்றாக இருக்கிறது என்று கூறும் அளவுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ ஓரளவுக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன் பரவாயில்ல, இங்க நல்லது செய்யறாங்க, இந்த ஞானம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. நல்லவர்களாக ஆக வேண்டும் என்று அலையானது பரமாத்மா அன்பின் அனுபவத்தின் மூலம் தான் ஏற்படும் சொல்றாரு. எனவே அனுபவி மூர்த்தியாகி அனுபவம் செய்வீங்கள். இப்போது இரட்டை எஜமானர்கள் என்ற நினைவின் மூலம் சக்திசாலியாக ஆக்குங்கள்ன்ட்டு சொல்றாரு. இப்ப நம்மள ரெடி ஆக சொல்றாரு. நம்ம ரெடியானா தானே டோட்டலா முழு உலகமும் வருவாங்க. அதனால நம்மள ரெடியாக சொல்றாரு. ரெட்டை எஜமானரா ஆகுங்க, இந்த வேஸ்ட் தாட்ஸ் எல்லாம் முடிச்சிருங்கன்றாரு. இரட்டை எஜமானர் என்ற நினைவில், அதாவது தந்தையின் பொக்கிஷத்துக்கு எஜமானர் சொன்னாரு, இன்னொன்னு சுயராஜ்யத்திற்கு எஜமானன். இந்த இரட்டை எஜமானன் என்ற நினைவின் மூலம் சக்திசாலியாக ஆகுங்கள்ட்டு பாபா சொல்றாங்க. சேவைக்கான முறை பஞ்சாப் மண்டலமாகும். கையசைங்கள்ன்றாரு, நன்றாக இருக்கிறது. எந்த மண்டலத்திற்கு சேவையின் முறை கிடைத்தாலும் அவர்கள் திறந்த மனதுடன் வந்துடுறாங்கன்னு சொல்றாரு. பஞ்சாப் மண்டலத்துல 4000 பேர் வந்திருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஒவ்வொரு மண்டலமும் சேவைக்கான வாய்ப்பு நன்றாக எடுத்துக்கொள்வதை பார்த்து பாப்தாதாவுக்கு மகிழ்ச்சி ஏற்படுது. பஞ்சாபை அனைவரும் பொதுவாக முறையில் சிங்கம் என்று சொல்றாங்க. பஞ்சாப் சிங்கம் என்று பாப்தாதா கூறுகின்றார். சிங்கம் என்றால் வெற்றி. ஆக பஞ்சாப் ஆத்மாக்கள் தங்களது நெற்றியின் நடுவில் வெற்றி திலகத்தின் அனுபவம் சதா செய்ய வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. வெற்றி திலகம் கிடைத்திருக்கிறது. நாம் தான் கல்பத்திற்கும் வெற்றியாளர் என்ற நினைவு சதா இருக்கணும்ன்றாரு. இருந்தோம், இருக்கிறோம், மேலும் கல்பத்திற்கும் ஆவோம்ட்டு பாபா சொல்றாரு. நல்லது. பஞ்சாப் ஆத்மாக்களும் வாரிசு குவாலிட்டியை தந்தையின் முன் அழைத்து வரும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறீங்க அல்லவா. இப்பொழுது பாப்தாதாவின் முன் வாரிசு குவாலிட்டி அழைத்து வரவில்லை, அன்பான குவாலிட்டியை அழைத்து வந்திருக்கிறீங்க. அனைத்து மண்டலமும் அன்பு சகயோகி குவாலிட்டியை அழைத்து வந்திருக்கிறீங்கன்னு சொல்றாரு. இப்ப எல்லாரும் பாபா குழந்தையே ஆயிருக்கிறாங்க, அன்பால ஹெல்ப் பண்றாங்க, அந்த மாதிரி தான். ஆனா வாரிசா இன்னும் யாரும் உருவாகல. அந்த 108 பேர் மாதிரி இன்னும் யாரும் வெளியாகலன்றாரு. ஆனால் வாரிசு குவாலிட்டியை அழைத்து வரவில்லைன்றாரு. ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறீங்க அல்லவா. இப்ப ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறீங்க. அனைத்து வகையினரும் தேவை அல்லவா. வாரிசும் தேவை, அன்பானவர்களும் தேவைன்ட்டு பாபா சொல்றாரு. சகயோகிகளும் தேவை, எல்லாருமே தான் வேணும்ன்றாரு. இப்ப இந்த ஒரு காரியம் நடக்கணும்னா ஊர் கூடி தேர் இருக்கணும்னு சொல்லுவாங்க. தேர் இருக்கணும்னா ஊர் கூடி தேர் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கணும்னா எல்லாரும் தேவைதான். சும்மா நம்ம மட்டுமே பாபா பிரத்யட்சம் பண்ண முடியாது, எல்லாரும் சேர்ந்துதான் பாபா பிரத்யட்சம் பண்ண முடியும் இல்லையா. அப்ப வாரிசும் தேவை, அன்பானவர்களும் தேவை, சகயோகிகளும் ஹெல்ப் பண்றவங்களும் தேவை, மைக்கும் தேவை. நமக்காக போய் நம்ம பேசவே தேவையில்ல, நம்ம அமைதியா யோகா பண்ணி சைலன்ஸ் சக்தியை பரப்புனாலே போதும், நமக்காக பேசுறதுக்கு ஒரு ஆள் வருவாங்க. மைக்கை ரெடி பண்ணுங்கன்றாரு. மைக்கும் தேவை, மைட்டும் தேவைன்னு சொல்றாரு. அனைத்து வகையினரும் தேவை. நல்லது. சேவை நிலையங்களில் விருத்தியாகி கொண்டிருக்கிறது. இப்ப சேவையில நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்கன்றாரு. ஒவ்வொருவரும் ஆர்வம் உற்சாகத்துடன் சேவை விருத்தி செய்து கொண்டிருக்கிறீங்க. எந்த மண்டலத்தினர் பரமாத்மா வந்து விட்டார் என்பதை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை பார்க்கலாம்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குது பிரத்யட்சதா அப்படின்னு பார்க்கலான்ட்டு பாபா சொல்றாரு. அது மாதிரி யாராவது சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அப்படியே முழு உலகமும் பரவிடும்.
முழு உலகம் செய்தி பரவிடும். இப்ப எங்க இருந்து ஆரம்பிக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. பாரதத்துல இருந்து ஆரம்பிக்குதா இல்ல வெளிநாட்டுல இருந்து ஆரம்பிக்குதான்னு பார்க்கலாம். எந்த மண்டலத்துல இருந்து பரமாத்மா வந்துட்டார் என்பதை வெளிப்படுத்துறாங்க என்பதை பார்க்கலான்றார் பாபா. இது வந்து சவாலா சொல்றாரு நமக்கு. தந்தையை பிரத்யட்சம் எந்த மண்டலத்தினர் செய்கிறார்கள் என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். அயல்நாட்டினர் செய்வீர்களா? அயல்நாட்டினரும் செய்ய முடியும். பஞ்சாப் நம்பர் எடுத்துக்கொள்ளுங்கள்ன்றாரு. எடுத்துக்கொள்ளுங்கள், நன்றாக இருக்கிறது. அனைவரும் உங்களுக்கு சகயோகம் செய்வார்கள். இதுவே இந்த ஓசை பரப்புவதற்கான அதிக காலம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது இதுவே பரமாத்மா ஞானம் அப்படின்ற அந்த ஓசையை பரப்புவதற்கான அதிக காலம் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இப்போது இதுவும் இருக்கிறது. இதுவே என்று கிடையாது. இப்ப இதுவும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படிதான் இருக்குது. அதாவது 10ல் 1, 11. இப்ப நிறைய சத் சங்கம் இருக்கு. அது மாதிரி இது ஒரு சத் சங்கம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதுவே தான் பரமாத்மா ஞானம். இதுதான் கடைசி கடை. இங்கதான் எல்லாரும் வந்தாகணும் அப்படின்றது அந்த கடைசியில வரணும். ஆக பஞ்சாப் என்ன செய்வீர்கள்? இந்த ஓசை வந்துவிட வேண்டும். இதுவே ஆசிரியர்கள், சரியா அப்படின்னு சொல்றாரு. என்றைக்குள் செய்வீர்கள்? இந்த ஆண்டு செய்வீங்களா? புது ஆண்டு ஆரம்பமாகி இருக்கிறது அல்லவா? 2006 அன்னைக்கு சொல்றாரு. 2006 முடியுது, 2007 ஆரம்பமாகுது. இல்ல 2006 தான் சொல்றாரு. புது ஆண்டு ஆரம்பமாகி இருக்கிறது அல்லவா? எனவே புது ஆண்டில் ஏதாவது புதுமை ஏற்பட வேண்டும் அல்லவா அப்படின்றாரு. எதுவும் இருக்கிறது என்பதை பல முறை கேட்டுவிட்டோம். உங்களது மனதில் பாபா 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 என்று தானாகவே நினைவிருப்பது போன்று அவர்களின் வாயில் என்னுடைய பாபா வந்து விட்டார் என்று வெளிப்பட வேண்டும். இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு, பாபா வந்துட்டாரு, பாபா ஞானம் கொடுக்குறாரு, நம்மள வந்து சொர்க்கவாசியா ஆக்கிட்டு இருக்கிறாரு, எல்லாம் செய்யறது பாபா தான். பாபா 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 நம்ம மனசுல வர மாதிரி வெளி உலகத்தினர் வாயில இருந்து சொல்லணும், என்னுடைய பாபா மேரா பாபா ஆகையா, என்னுடைய பாபா வந்து விட்டார் என்று எல்லாரும் சொல்லணும், வெளிப்பட வேண்டும். இதை கூட நம்ம வந்து அமிர்த வேலையில யோகா பண்ணும்போது இந்த இந்த எண்ணத்தை உருவாக்கலாம். எல்லாரும் சொல்றாங்க என்னுடைய பாபா வந்துட்டாருன்னு எல்லாரும் சொல்றாங்கன்ற எண்ணத்தை உருவாக்கலாம். அவர்களும் என்னுடைய பாபா என்று கூற வேண்டும். இந்த ஓசை நாலாபுறங்களிலிருந்து வெளிப்பட வேண்டும் சொல்றாரு. ஆனால் ஆரம்பம் ஒரு திசையிலிருந்து ஏற்படும் அல்லவா? ஆனா ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு திசையிலிருந்து வரும்ன்றார் பாபா. கடைசி பாருங்க, கடைசியில ஏதாவது ஒரு இடத்துல இருந்துதான் அந்த ஓசை வெளிப்படும். என்னுடைய பாபா வந்துட்டாரு, அது ஏதாவது அதிசயம் நடக்கும், காட்சி கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மூலமா எல்லாருக்கும் காட்சி சம்பூர்ண நிலை அடையும் போது காட்சி கிடைக்கும். அப்ப வந்து நியூஸ் பேப்பர்லயே வரும்னு சொல்லியிருக்காரு. நியூஸ் பேப்பர்லயே பாபா வந்துட்டாருன்ட்டு வரும். ஆஹா பஞ்சாப் அதிசயம் செய்வீர்களா? ஏன் செய்ய மாட்டீங்க? செய்தே ஆக வேண்டும்ட்டு சொல்றாரு. மிக்க நல்லது, முன்கூட்டியே வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன்ட்டு பாபா சொல்றாரு. நல்லது. அனைத்து திசைகளில் இருக்கும் ஆன்மீக ரோஜா குழந்தைகளுக்கு சதா தந்தைக்கு மிக பிரியமான மற்றும் தேக அபிமானத்திலிருந்து விடுபட்டிருக்கும் பாப்தாதாவின் உள்ளத்திற்கு பிரியமான குழந்தைகளுக்கு சதா ஒரு தந்தை, ஏகாகிரக மனம் மற்றும் ஏகாகிரத சிதியில் இருக்கும் குழந்தைகளுக்கு, நாலாபுறங்களிலும் உள்ள விதவிதமான நேரத்தில் விதவிதமான இடங்களில் இருந்தாலும் விஞ்ஞான சாதனைகளின் மூலம் மதுவனத்திற்கு வந்து சேர்ந்திருக்கும், எதிரில் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து செல்லமான காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்ட கல்பதற்கும் பரமாத்மா அன்பிற்கு தகுதியான அதிகாரி குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் உள்ளபூர்வமான ஆசீர்வாதங்கள் பல கோடி மடங்கு ஏற்றுக்கொள்ளுங்கள்ட்டு பாபா நமக்கு கொடுக்குறாரு. நம்மளும் அந்த பல கோடி மடங்கு ஆசீர்வாதங்களை நம்ம பாபாட்ட இருந்து வாங்கிக்கலாம். நம்ம மேலும் இரட்டை எஜமானர் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் நமஸ்தே சொல்றாரு. நம்மளும் பாபாவுக்கு சொல்றோம். அன்ப இனிய ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாதியிடம் பேசுறாரு. மதுவனத்தின் ஹீரோ நடிகராக இருக்கிறீங்க, சதா ஜீரோ நினைவு இருக்கிறது தானே அப்படின்னு கேட்கிறாரு. பாபா சொல்றாரு, ஹீரோ நடிகர், ஜீரோவை ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ஜீரோ வந்து பாபா. சரீரம் ஒத்துழைப்பு கொடுக்காவிட்டாலும் சிறிது மெல்ல மெல்ல ஒத்துழைப்பு கொடுக்கிறது இல்லையா? ஆனால் வயசாயிடுச்சு தாதிகளுக்கெல்லாம். அவ்வளோ வயசுலயும் அவங்க வந்து எப்படி சரீரம் ஒத்துழைக்கல இருந்தாலும் மெல்ல மெல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறது. ஆத்மா வந்து இயக்குது உடலன்றார். ஆனால் அனைவரின் அன்பு மற்றும் ஆசீர்வாதம் நடத்தி கொண்டு இருக்கிறது. ஆனா எல்லாருடைய அன்பு தாதிகள் மேல இருக்குது, எல்லாரோட ஆசீர்வாதம் இருக்குது. அதனால அந்த சரீரம் நடத்தி கொண்டு இருக்கிறது. தந்தையினுடையது இருக்கவே செய்கிறது ஆசீர்வாதம், ஆனால் அனைவருடையதும் இருக்கிறதுன்றாரு. அனைவரும் தாதிக்கு மிகுந்த அன்பு செலுத்துகிறீர்கள் அல்லவா? தாதிகள் வேண்டும், தாதிகள் வேண்டும், தாதிகள் வேண்டும் என்று அனைவரும் சொல்றீங்க. ஆக தாதிகளின் விசேஷத்தா என்ன? தாதிகளின் விசேஷத்தா தந்தையின் ஸ்ரீமத் படி ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பதுதான். அவங்க அந்த காலத்துல வந்தவங்க எல்லாருமே தாதிகள். அவங்க பிரம்மா பாபாவுடைய வளர்ப்புல வளர்ந்தவங்க. அவங்க ஒரு அடியும் ஸ்ரீமத் படி தான் நடப்பாங்க. அதனாலதான் அவங்களுடைய விசேஷத்தா அதுவா இருக்குது.
அதனாலதான் அவங்கள விடுறதுக்கே மனசு வரல இல்லையா. அவங்க அவங்க சரீரம் விடும்போது கூட எந்த ஒரு தாதியும் விடுறதுக்கே மனசு வரல யாருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு அன்பு, அவ்வளோ ஒரு இது. அவங்க அப்படியே பார்க்கறதுக்கு பாபா மாதிரியே இருந்தாங்க எல்லாரும். அவ்வளோ ஒரு அன்பா இருந்தாங்க. அதனால இப்போ போன சரீரம் விட்ட தாதி கூட, ரத்ன மோகினி தாதி கூட அவ்வளோ அன்பா, அவ்வளோ அவங்கள பார்க்கவே நமக்கே மனசு வரல அந்த மாதிரி இருக்குது. அதனால எல்லாமே தாதிகள் வேண்டும், தாதிகள் வேண்டும் தான் சொல்றாங்க. மனதையும் தந்தையின் நினைவு மற்றும் சேவையில் சமர்ப்பணம் செய்வது. அவங்களோட விசேஷம் என்னன்னா, அவங்க ஸ்ரீமத் படி நடப்பாங்க. இன்னொன்று, மனசையும் தந்தையின் நினைவுல ஈடுபடுத்துவாங்க. சேவையில சமர்ப்பணம் செய்வது. நீங்கள் அனைவரும் கூட அவ்வாறு செய்கிறீர்கள் அல்லவான்ட்டு நம்மளை கேட்குறாரு. மனதை இப்போ சமர்ப்பணம் செய்யுங்கள். பாப்தாதா பார்த்தார். மனம் மிகப்பெரிய அதிசயம் செய்து காட்டுகிறது. என்ன அதிசயம் செய்கிறது? சஞ்சலம் செய்கிறது. இந்த மனசு என்ன பண்ணுது? பெரிய அதிசயம் பண்ணி காட்டுது. என்ன பண்ணுது? சஞ்சலம் பண்ணுது. எதையாவது ஒண்ண உருவாக்கிடுது. மனம் ஒருநிலைப்பட வேண்டும்ன்றாரு. கொடியை மேலே பறக்க விடுவது போன்று மனம் என்ற கொடி சிவபாபாவுடன் ஒருநிலைப்பட வேண்டும்ன்றாரு. கொடி மேல போய் தானே பறக்குது. அந்த மாதிரி மனசுல பாபா கொடியை பறக்க விடுங்க. மனம் என்ற கொடி சிவபாபாவிடம் ஒருநிலைப்பட வேண்டும். வந்து கொண்டிருக்கிறது. நேரம் நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறதுன்றாரு. வந்துருச்சு சொல்றாரு. டைம் பிரத்யட்சத்தா கொடி பறக்கிறதுக்கு டைம் வந்துருச்சு. சில நேரங்களில் குழந்தைகளின் மிக நல்ல நல்ல சங்கல்பங்களை பாப்தாதா கேட்கிறாரு. அனைவரின் லட்சியம் மிக நன்றாக இருக்கிறது. நல்லது, பாருங்கள் ஹாலின் அழகு எவ்வளவு நன்றாக இருக்கிறது. மாலை இருக்கிறது அல்லவா, மாலையின் நடுவில் மணிகள் விட்டிருக்கின்றன சொல்றாரு. அந்த ஹால்ல பாக்குறாரு. எல்லாம் அழகா மலரா உட்கார்ந்துருக்குறாங்க. மாலையின் அழகு இருக்கு இல்லையா, அதனால அவ்வளவு அழகா இருக்குன்றாரு. மாலையின் நடுவுல மணிகள் விட்டிருக்கின்றனன்றாரு. நல்லது, ஓம் சாந்தி. வரதானம். அமைதி சக்தியின் மூலம் வினாடியில் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் அனுபவம் செய்விக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுக. இப்ப அமைதி சைலன்ஸ் சக்தி மூலம் செகண்ட்ல முக்தி ஜீவன் முக்தியை அனுபவம் செய்ய வைங்கன்றாரு. நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம மனசு அமைதி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எண்ணங்கள் அற்ற நிலை வரும்போது டோட்டலா சைலன்ஸ் சக்தி பரவும். நம்ம மூலமா நம்ம எங்க இருக்கிறோமோ அங்க வந்து சைலன்ஸ் சக்தி பரவும். நம்ம மனசுல எண்ணமே ஓடல, நிர்சங்கல்பம் இருக்கு, இல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் தான் இருக்கு அப்படின்னா டோட்டலா அமைதி சக்தி பரவும். அப்போ செகண்ட்ல நம்மளால முக்தி ஜீவன் முக்தி அனுபவம் சேவிக்க முடியும். மற்றவங்க நமக்கு முன்னாடி வர்றவங்க அவங்கள ஆத்மான்னு உணர வைக்க முடியும். அவங்க எல்லாத்துல இருந்து விடுபடுவாங்க. ஆசைகள்லேருந்து விடுபடுவாங்க. அவங்க எல்லா பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவாங்க. நம்மளை பார்த்தவொடனே அமைதி சக்தி மூலமா விடுபட்டுருவாங்கன்றாரு. அந்த மாதிரி அனுபவம் சேவிக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. இதெல்லாம் யார் செய்யறது? நம்ம தான் செய்யணும். என்ன பண்றது? பாபா வந்து மறைமுகமா தான் இருப்பாரு. நம்மளதான் காரியம் செய்ய வைக்கிறாரு. அதுக்குதான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. விசேஷ ஆத்மாக்களின் கடைசி விசேஷத்தா வினாடியில் எந்த ஒரு ஆத்மாவையும் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் அனுபவியாக ஆக்கிடுவாங்க. இப்ப நம்ம ஆயிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாத்துல இருந்து விடுபட்டுட்டோம்னா நமக்கு எதிர வர்றவங்க நம்ம மூலமா எல்லாத்துல இருந்து விடுபட்டுருவாங்க. அந்த ஒரு செகண்ட் தான் நம்மளோட சிதி அவங்கள மாத்திரும். இப்ப வந்து ஒருத்தவங்க குஷியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்டக போனாலே நமக்கு குஷி அனுபவமாகும். நம்ம சிரிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சோகமா இருக்கிறவங்க, ஒரு காமெடியன் இருக்காரு, அவர் பக்கத்துல போய் உட்காந்தோம் அப்படின்னா அவரு பேசுறதுல நம்ம சோகமா இருந்தா கூட நம்மளும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டு நம்மளும் குஷி ஆயிடுவோம். அந்த மாதிரிதான் இப்ப நம்ம எல்லாத்துல இருந்து விடுபட்டுட்டோம்னா கடைசியில நம்ம முன்னாடி வர்றவங்க எல்லாத்துல இருந்து விடுபட்டுருவாங்க. ஏன்னா நம்மளுடைய அந்த வைப்ரேஷன் அவங்களையும் போயிட்டு அந்த மாதிரி ஆக்கிரும். அதனால வினாடியில் எந்த ஒரு ஆத்மாவையும் முக்தி ஜீவன் முக்தியின் அனுபவியாக அவங்க ஆக்கிடுவாங்கன்றாரு. வெறும் வழி மட்டும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் ஒரு வினாடியில் அமைதி அல்லது அதீந்திரிய சுகத்தின் அனுபவத்தை செய்விப்பாங்க. வழி மட்டும் காட்ட மாட்டாங்க, ஒரு செகண்ட்ல அவங்கள அமைதி அனுபவம் செய்விப்பாங்க, அதீந்திரிய சுகத்தின் அனுபவத்தையும் செய்விப்பாங்கன்றாரு. ஜீவன் முக்தியின் அனுபவம் சுகம், முக்தியின் அனுபவம் அமைதின்னு சொல்றாரு. இப்ப ஜீவன் முக்தின்றது சொர்க்கத்துல வாழற வாழ்க்கை. ஜீவன்றது உடல், முக்தின்றது உடல்ல இருந்து விடுபட்ட ஸ்டேஜ். உடல்ல இருந்தாலும் நீங்க நீங்க எந்த ஒரு ஆசையும் இல்லாம வாழறது, அதுதான் ஜீவன் முக்தி. இப்ப நம்ம அதை தான் பாபா வாழ வைக்கிறாரு. உடல்ல இருந்தாலும் முக்தி அடைந்த ஸ்டேஜ்ல இப்பயே வாழ வைக்கிறாரு. ஆத்மா விடுபட்ட உணர்வு, அதே தான் நம்ம அங்க போய் சொர்க்கத்திலயும் அனுபவம் செய்வோம். அப்ப இப்பயே அந்த சுகம் கிடைக்குது இல்லையா. இப்ப வந்து பரமாத்மா நினைவுல நீங்க உடல்லயே இருந்தாலும் உங்களால அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்ய முடியும். உடலை விட்டு போய் தான் நான் வந்து சுகம் அடைய முடியுதெல்லாம் கிடையாது. உடலை விட்டு போனா நான் நிம்மதியா இருப்பேன் அப்படி கிடையாது. உடல்லயே இருந்து நீங்க வந்து பரமாத்மா உடைய சுகத்தை அனுபவம் பண்ண முடியும். அந்த ஞானத்தினுடைய சுகம், அந்த அதீந்திரிய சுகத்தை, இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகத்தை அனுபவம் செய்றோம். இந்த அதீந்திரிய சுகம் அங்க கூட கிடைக்காது, சொர்க்கத்துல கூட கிடைக்காது.
சொர்க்கத்திலேயே நீங்க ஜீவன் முக்தியில தான் இருப்பீங்க. ஆனா உடம்புல இருந்தாலும் ஆத்மா சுகம் அனுபவம் செய்யும். இந்த சுகத்தினுடைய அந்த தொடர்ச்சி தான் அங்க போய் சொர்க்கத்துல சுகத்தை அனுபவம் செய்யும். அது ஜீவன் முக்தி. அது யாரெல்லாம் வந்து சொர்க்கம் போறதுக்காக முயற்சி செய்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஜீவன் முக்தி கிடைக்கும். யார் இந்த முரளி கேட்குறாங்க, யார் இந்த பாபா நினைக்கிறாங்க, பாபா புரிஞ்சிட்டாங்களோ அவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. முக்தியின் அனுபவம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து பரந்தாமத்தினுடைய அனுபவம். அதாவது உடலை விட்ட பிறகு நம்ம போய் பரந்தாமத்துல போய் அனுபவம் செய்யறது அமைதி. அப்ப முக்தி வந்து என்ன எதுக்கு முக்தி கேட்குறாங்கன்னா, இந்த இந்த உடலை விட்டு எங்களை விடுபட வைங்க, அதை தான் முக்தின்னு சொல்றது. உடலை விட்டு போயிட்டு அமைதியை அனுபவம் செய்யறது. அப்ப முக்தியின் அனுபவம் அமைதின்னு சொல்றாரு பாபா. முக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்ப அமைதியை விரும்பணும்னு நினைக்கிறீங்க. அமைதியை விரும்பணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க பரந்தாமத்துக்கு போயிருவீங்க, அவ்வளவுதான். ஆக எதிரில் யார் வந்தாலும் அவர்கள் வினாடியில் இதன் அனுபவம் செய்ய வேண்டும். இப்ப நமக்கு எதிரில் நமக்கு என்ன அனுபவம் இருக்குன்னா, நமக்கு முக்தியின் அனுபவமும் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம முக்தியின் அனுபவம் தான் அனுபவம் பண்ணோம். பாபா கிடைச்சிட்டாரா, உடனே அமைதி கிடைச்சிருச்சு. பரந்தாமத்தினுடைய நினைவு வந்தோடனே அமைதி கிடைச்சிருச்சு. அடுத்து நம்ம ஜீவன் முக்தியின் அனுபவமும் செய்ய வைக்கிறாரு. அதனால இப்ப நமக்கு எதிரில் யார் வந்தாலும் இந்த ரெண்டினுடைய அனுபவம் செய்ய வைக்கணுன்றாரு. இப்படிப்பட்ட வேகம் இருக்கும்போது தான் விஞ்ஞானத்தின் மீது அமைதி வெற்றி அடைவதை பார்த்து அனைவரின் வாயிலும் ஆஹா ஆஹா என்ற ஓசை வெளிப்படும். இப்ப சயின்ஸ் தானே காரியம் பண்ணி காட்டுது. சயின்ஸ் தானே இப்ப வெற்றி கொடி நாட்டிட்டு இருக்குது. ஆஹா, சயின்ஸ் மூலமா செய்யாத விஷயம் ஒண்ணுமே இல்லை. ஃபோன் கண்டுபிடிச்சாச்சு, ஃபேன் கண்டுபிடிச்சாச்சு, அது இஷ்டத்துக்கும் எல்லாத்துக்கும் மிஷின் கண்டுபிடிச்சாச்சு. அதனால எல்லாம் ஃபெயிலியர் தான். ஏதோ அதாலேயே வந்து அழிவும் நடக்குது, அதாலேயே ஆக்கமும் நடக்குது இல்லையா. இருந்தாலும் விஞ்ஞானம் வந்து பெருமையா பேசப்படுது. ஆனா நம்ம வந்து இந்த அமைதி சைலண்ட் சக்தியும் இந்த முக்தி ஜீவன் முக்தி அனுபவம் செய்ய வைக்கிறோம்னா அப்போ சொல்லுவாங்க இந்த விஞ்ஞானத்தின் மீது அமைதி வெற்றி அடையுது, சைலன்ஸ் வந்து வெற்றி அடையதை பார்த்து சொல்லுவாங்க எல்லாரும் ஆஹா ஆஹான்ட்டு சொல்லுவாங்க. மற்றும் பிரத்யட்சதா காட்சி எதிரில் வருன்றாரு. அப்பதான் எல்லாரும் ஆஹா ஆஹான்னு சொல்லும்போது பிரத்யட்சதா காட்சின்னா பாபா வெளிப்படுவாரு, நம்மளும் வெளிப்படுவோம். நம்ம யாருன்றதும் உலகத்துக்கு தெரிய வரும், பாபா யாருன்றதும் உலகத்துக்கு தெரியும். அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இந்த சீன் எப்போ வருதோ அப்பதான் வந்து கடவுள் யாரு அப்புறம் நம்ம யாருன்றது காட்சி வந்து எதிரில் வரும்ன்றாரு. ஸ்லோகன்: தந்தையின் ஒவ்வொரு கட்டளைக்கும் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய உண்மையான விட்டல் பூச்சி ஆகுங்கள் சொல்றாரு. இப்போ பாபா வந்து ஸ்ரீமத் கொடுக்குறாருன்னா அந்த ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது வந்து அவரோட கட்டளை, அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ உண்மையான விட்டல் பூச்சி என்ன பண்ணுவாங்கன்னா விளக்குல பலியாயிடும். அப்போ நம்ம வந்து பாபா என்ன சொல்றாரோ அதை நான் ஏத்துக்கிறேன், அப்படியே பலியாகணும். ஒரு ஸ்ரீமத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் உண்மையான விட்டல் பூச்சின்றாரு. அந்த மாதிரி ஆகுங்கன்றாரு. அவ்யக்த சமிஞ்சை: எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள். இப்போது வார்த்தைகளின் மூலம் கட்டளை கொடுப்பது போன்ற சிரேஷ்ட சங்கல்பத்தின் மூலம் முழு காரியங்களும் இப்ப செய்ய முடியும்ன்றாரு. இப்ப வாயால நம்ம கட்டளையிடுறோம், இதை போய் எடுத்துட்டு வா, அதை போய் எடுத்துட்டு வா, அதை செய் இதை செய் அப்படின்னு சொன்னா யாராவது செய்யறாங்களா? யாரும் செய்ய மாட்டாங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. சிலர் கேட்பாங்க, சிலர் நம்ம வெல்விஷர் இருப்பாங்க. வந்து அன்பா நம்ம சொல்லுவோம், இதை கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டோம்னா உடனே எடுத்து கொடுப்பாங்க. அன்பா சொன்னோன்னா செய்வாங்க. அதே அதிகாரமா சொன்னா யாரும் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி வார்த்தைகளின் மூலம் நம்ம கட்டளை கொடுக்கறது மாதிரி நம்ம வாயால சொல்லவே தேவையில்ல. எண்ணத்தினால இந்த ஆத்மா இதை எடுத்துன்னு வந்து எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சாலே நடக்கும்ன்றாரு. எண்ணத்தின் மூலமா சங்கல்பத்தின் மூலமா இந்த ஆத்மா இப்ப இந்த தண்ணி எடுத்து என் கையில கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சோடனே நடக்கும்ன்றாரு. அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி கூட உங்களால செய்ய முடியுன்றாரு. இது அவ்வளோ எண்ணத்துக்கு சக்தி இருக்கு. ஒரு பொண்ணு எண்ணத்தின் மூலமா வந்து நகர்த்துது, அந்த பொருளை நகர்த்துது. அந்த மாதிரி ஒரு பொண்ணு இப்ப வந்து பேட்டி கொடுக்குது, பாத்தீங்கன்னா வருது மீடியால. அது எண்ணத்தினால ஒரு பொருளை நகர்த்துது, அந்த பொருள் வந்து நகருது. அது போய் கையால நகர்த்தல, ஆனா எண்ணத்தினால நகருது. அப்ப அதை செய்யும் போது நம்மளால இன்னொருத்தவங்கள வேலை வாங்க முடியும். அதாவது எண்ணத்தின் மூலமா வேலை வாங்க முடியும்னு சொல்றாரு. விஞ்ஞானிகள் கீழே பூமியிலிருந்து கொண்டு மேலே வரை கட்டளைகளை பிறப்பிக்கின்றனர் எனில் நீங்கள் சிரேஷ்ட சங்கல்பத்தின் மூலம் முழு காரியத்தையும் நடத்த முடியாதா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப சயின்டிஸ்ட் இருக்காங்களா, அவங்க பூமியில இருந்து எல்லாத்தையும் வந்து இப்ப எதுக்கு போகுது இல்ல, நிலாவுக்கு போகுது. அதெல்லாம் எப்படி போகுது, அந்த புவியீர்ப்பு சக்தியை தாண்டி அந்த சேட்டலைட் வந்து நிலாவுக்கு போகுது. அதெல்லாம் வந்து கட்டளை போடுறாங்க, ப்ரோக்ராம் எழுதுறாங்க, அதெல்லாம் பண்றாங்க விஞ்ஞானிகள். அப்ப உங்களால ஒரு நல்ல எண்ணத்தின் மூலமா ஒரு ஃபுல் வேலையும் செய்ய முடியாதா அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம என்ன தரம் பண்ணுவோம், அப்படியே புலம்புவோம், இதை யார் செய்யறது, எப்படி செய்யறதுன்னு தெரியல, என்னால முடியாது, நான் ஒண்டியே எப்படி செய்யறது,
பாபா சொல்றாரு, உங்க எண்ணத்தின் மூலமா நீங்க எல்லாரையும் காரியம் செய்ய வைக்க முடியும்ன்றாரு. இது எது நடக்கணும்னா பாபாட்ட கனெக்ஷன் கொடுத்துட்டு, பாபா இந்த வேலை இப்படி இப்படி நடக்கணும், இது யாரா வந்து முடிச்சு வைக்கணும் அப்படின்னு பாபாட்ட கனெக்ஷன் கொடுத்துட்டு நீங்க நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா தானா வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிடும். எவ்வாறு வார்த்தைகளின் மூலம் விஷயங்களை தெளிவுபடுத்துகிறீர்களோ அவ்வாறு நாள் செல்ல செல்ல சங்கல்பத்தின் மூலம் முழு காரியங்களும் நடைபெறும் சொல்லிட்டார் பாபா. பாபா சொல்றாரு பாருங்க, நம்ம ஆத்மாக்கு அவ்வளோ சக்தி வந்துருச்சுன்னா எப்படி நம்ம வாயால சொல்லி எல்லாத்தையும் தெளிவுபடுத்துறோமோ போக போக எண்ணம் மூலமாவே எல்லா வேலையும் சேவையும் முடிஞ்சிரும்ன்றாரு. இப்ப காலையிலே நம்ம அமிர்த வேலையிலே ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு நம்ம எண்ணத்தையே உருவாக்கி எண்ணங்கள் மூலமா பேச சொல்றாரு பாபா. இப்ப தூங்கிட்டு இருக்கோம், ஆத்மாக்கள்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, அந்த டைம்ல நம்ம வந்து எண்ணங்களை நம்ம மனசு, அதுதான் மனசா சேவை. எண்ணங்கள் மூலமா என்ன சொல்லணும்னா, இந்த பாருங்க ஒரு ஏரியாவுக்காக போயிட்டு பாருங்க கடவுள் வந்துட்டாரு, கடவுள் தான் ஞானத்தை சொல்லிட்டு இருக்காரு, இந்த ஏரியாவுக்கு வாங்க, இங்க வாங்கன்னு நம்ம எண்ணத்தை உருவாக்கி அவங்களுக்கு சொல்றது அவங்களுக்கு நேரா பேசுற மாதிரியே கேட்குமா. அந்த ஆத்மாக்கு யாரோ நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு ஏஞ்சி வருவாங்களாம். அது வந்து அமிர்த வேலையில செய்ய சொல்றாரு அந்த சேவை. அந்த மாதிரி போக போக எண்ணத்தின் மூலமா முழு காரியங்கள் நடைபெறும் சொல்றாரு. இதற்கு சிரேஷ்ட சங்கல்ப இருப்பை ஸ்டாக் செய்யுங்கள், சேமியுங்கள்ன்றாரு. இப்பயே நீங்க அந்த எண்ணங்களை உருவாக்குங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து உருவாக்க தான் இது கடைசியில நடக்க ஆரம்பிக்கும்னு சொல்றாரு. அதனால இப்பவே ஸ்டாக் வந்து சேர்த்து வைங்கன்ட்டு சொல்றாரு பாபா. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி பாபா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.